கருப்பசாமி மறுபடி சென்னிமலை வச்சுப்பா. சென்னிமலை உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா நமக்கு வேலை நிரந்தரமாக வேணும், அதே மாதிரி மிஷினுக்கு நிரந்தரமாக எனக்கு வேலை வேணும் அப்படின்னு கேட்டேன். இப்போ நான் வேலை கொடுத்தனா போய் காலைல வந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி நிரந்தரமாக நிற்காம நமக்கு தொழில் கொடுக்கணும் அப்படித்தான் நம்மள. அதே மாதிரி நிரந்தரமாக நமக்கு தொழிலில் எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்து இன்னமும் குறவில்லாமல் அமைச்சு கொடுத்துறேன். அப்பப்போ எனக்கு உடல்நடை வர சரியில்லாமல் போயிடுது. இந்த 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. உடம்புல இருக்கிற பிரச்சனை அத்தனையும் கருப்பசாமி உனக்கு தீர்த்து கொடுத்து எல்லாரும் போல உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துறப்போ நாளையிலேருந்து நிற்காம உனக்கு அமைச்சு கொடுத்துறப்போ நீயும் கேட்ட இடத்துல கிடச்சிரும். கருப்பசாமி மறுபடி அந்த ஒரு ராம்நாடு வச்சுப்பா. ராம்நாடு என் சொத்தை ஏமாத்துறாங்களாம், சொத்தை ஏமாத்துறாங்க அப்படித்தான் நம்மள. அதனால் என் சகோதரியும் கொஞ்ச நாளாக வர்றதில்லை. என் சகோதரி யார்? உனக்கு தகவல் அப்பப்போ கொடுக்கறது யார்? கொஞ்ச நாளாக வர்றதில்லையா? யார்? சரி, யார் உனக்கு வரணும்னு வந்து கேட்டானே? அப்போ அதைத்தான் சொன்னேன், என் சகோதரி. அவள் பேர் என்ன? அதைத்தான் இப்போ நானும் சொன்னேன், என் சகோதரி தானே. அதனால தான் இப்போ கொஞ்ச நாள் அவளும் வர்றதில்லையா அப்படின்னு நான் கேட்டேன். அதனால் கருப்பசாமி அவளையும் நாளை காலையிலேருந்தே உன்னோட இருப்பிடத்துக்கு வந்துடுவான். சரியா? நான் கையில் கொடுத்து விட்ற கனியை கொண்டுட்டு போய் புழிஞ்சி வீடு வாசலெல்லாம் தொலைச்சி விட்டுரு. நீ கேட்டது போலயே கருப்பசாமி உனக்கு சகோதரி நாளைக்கு நைட்டே நீ கேட்ட மாதிரி வந்துடுவான். அதே போல் கருப்பசாமி நமக்கு சொத்து ஏமாத்துறதையும் உனக்கு வருமானத்தை கொடுத்து எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி நல்லபடியாக காப்பாற்றி அதே மாதிரி வெளிநாட்டில் இன்னும் கொஞ்ச நாள் இருந்து கடனையும் கட்டி நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்தா போதுமா? அதே போல் அமைச்சு தரவான். ஒன்றை கொண்டுட்டு போய் புழிஞ்சி எல்லாம் தொலைச்சி விட்டுறணும். ஒன்றை கொண்டுட்டு போய் என் பேர சொல்லி நிலவாசப்படியில் கட்டி விட்டுரு. நாளை காலையிலேயே வந்துடுவேன். சரியா? இந்தா இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நான் கருப்பசாமி நாளையிலேருந்து உனக்கு உத்தரவுக்கு நான் வழிவகுத்து கொடுத்துட்றேன். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. அந்த ஒருப்பா விழுப்புரம் வச்சுப்பா. விழுப்புரம் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி என்னோட குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த வெள்ளங்கம் இல்லாமல் நல்ல முறையாக கருப்பசாமி உனக்கு வாழ வச்சு கொடுத்து எல்லாரும் போல் நிம்மதியாக உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? போய் காலைல விட்டுருவான். அதனால் அந்த பிரச்சனை இல்லாமல் அப்படியே யார் எந்த போட்டிக்கு வந்தாலும் சரி அதையெல்லாம் தவிடுபொடி ஆக்கி நான் கருப்பசாமி நான் உனக்கு ஜெயிக்க வச்சு எல்லாரும் போல் உனக்கு அமைச்சு உனக்கு இந்த கார்த்திகை 30 வரைக்கும் தான் அந்த கேஸுக்கு ஒரு வாய்ப்பு. அதுக்கப்புறம் வேறு மாதிரி ஒரு முடிவு எடுத்துடலாண்டாமான. நீ கேட்டது போல் வேறு மாதிரி ஒரு முடிவு எடுத்து நமக்கு சுமூகமாக வர்ற மாதிரி உனக்கு கருப்பை உனக்கு மாற்றி உருவாக்கி கொடுத்தா போதுமில்ல. நான் அமைச்சு கொடுக்குறேன். வருமானத்துக்கும் சரி பிள்ளை வசதிகளுக்கும் சரி நான் கருப்பசாமி உடல்நிலை எல்லாம் சரி பண்ணி கொடுத்து எல்லாரும் போல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். இதை 3 பேர் ஆளுக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லு. நான் கருப்பசாமி எந்த இடஞ்சும் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். இப்படி அமைச்சா போதுமில்ல. கருப்பசாமி மறுபடி குன்னத்தூர் வச்சுப்பா. குன்னத்தூர் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்த மகளை. சுற்றி பார்த்ததில் எப்படியாவது மகனை நல்லபடியாக திருத்தி சொன்னபடி கேட்க வச்சு எல்லாரும் போல் கருப்பசாமி இவன் தான் இப்போ புள்ளதே அப்படி ஆகிப்போச்சு, இவனையாவது நல்லபடியாக திருத்தி கொண்டு வந்தானே இவனும் தருதலையாக இருக்கான் அப்படி தானே. அதனால் அவனை முழுசாக திருத்தி கொடுத்து எல்லாரும் போல் கருப்பை காப்பாற்றினா போதுமா? போய் காலில் வந்துட்டுவான். அதே போல் கருப்பசாமி நம்மளோட குடும்பத்தில் எந்த வித சிக்கல் இல்லாமல் நிம்மதியாக அவனுக்கு காப்பாற்றி கொடுத்து எல்லாரும் போல் நிம்மதியாக வாழ வச்சு அவனையும் திருத்தி கொடுக்கறது வர்ற ஆமாப்பா பங்குனி முடியட்டும். அதுக்குள்ளே அவனே குடிக்கிறதையும் நிப்பாட்டி நம்மளை அம்மாவோட பாசம்னா என்னென்னு அவனுக்கு புரிய வச்சு நிம்மதியாக சொன்னபடி கேட்க வச்சா போதுமா? நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் ஏதோ ஒரு கரண்ட்டில் ஏதோ பிரச்சனை இருக்கா இல்லையா? அந்த கரண்டையும் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக வர வச்சு கொடுத்தா போதுமா? அமைச்சு கொடுத்துறேன். மகளுக்கும் சிக்கல் இல்லாமல் உருவாக்கி கொடுத்துறேன். மக ஆடி அம்மாவாசை வரைக்கும் பொறுமையாக இருக்க சொல்லு. அப்படியா? அடுத்த 8 நாள் உனக்கு நான் கண்ணுக்கு காட்டுறேன். என்ன பண்ணினாலும் கருப்பை நான் அங்கே தான் இருப்பேன். தகரியமாக போ. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் மூளைக்கு நமக்கு இடம் இருக்குது. இடம் இருந்து என்ன பிரயோஜனம்? நமக்கு சேருமா? அப்படி தாண்டாமானே. அதனால் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது கழகத்தை உண்டு பண்ணுவேன் அப்படின்னு என்ன பண்ணேன் நடக்குதுல்ல. அதே போல் நான் கருப்பசாமி அமைச்சு நம்மளோடது நமக்கு கட்டாயம் கிடச்சிடும்.
அந்த இடஞ்செல்லாம் கருப்பை வாங்கி கொடுத்தா போதும்ல, போய் காலில் விட்டுவோம். அதனால் கருப்பசாமி நம்மளோட எதிர்பார்ப்பு போலையே நம்மளோடது வர ஆடி மாதம் வர்றதுக்குள்ளே நம்மளுக்கு கை காட்டி உனக்கு நீ இதை ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி கருப்பசாமி உருவாக்கி கொடுத்தா போதும்ல. நான் கருப்பசாமி அதை ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன். அதே போல் நீ கேட்டதோட இன்னொன்று அமைச்சிருக்கேன், அதையும் மாற்றி உருவாக்கி கொடுத்துறேன். அதே மாதிரி நீ கேட்டதோட சொந்த தொழில் அதுக்கு உண்டான வாய்ப்பும் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். எல்லாரும் போல் நிம்மதியாக வாழ வச்சா போதும்ல. நான் கருப்பசாமி உருவாக்கி தரேன்டா மனு, இதை பாங்கா வச்சுக்க. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து பார்த்துட்டு போ. அப்படியா? 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லு, கூடவே வரப்போ. கருப்பசாமி மறுபடியும் திருச்சி வச்சுப்பா. திருச்சி மறுபடியும் காலைல வெளுப்பான். நம்மளுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அப்படின்னு வந்து ஒரு முயற்சி எடுத்துருக்கே மகன், அப்படி தானே? அதனால் கருப்பசாமி கவர்மெண்ட் வேலைக்கு உண்டான வாய்ப்பும் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து, அதே போல் நம்ம கேட்ட இடத்துல நமக்கு பணம் கிடச்சிருமா? கட்டாயம் கிடச்சிரும். அதனால் இன்னொருக்க போய் நீ மோதி பார்க்கலாம். அதனால் உனக்கு உதவி கிடைக்கிற மாதிரி கருப்பசாமி உருவாக்கி கொடுத்து, அதனால் தை மாதத்துக்கு மேலே புது வீடு பால் காய்ச்சலுக்குள்ள வாய்ப்பு எடுத்துரு. அதுக்குள்ளே இடையில நம்மளுக்கு கொஞ்சம் வேலையும் கொடுத்து வருமானத்தையும் கொடுத்து தடங்கள் இல்லாமல் கருப்பை காப்பாற்றினா போதுமா? அப்படி இடமான தாராளமாக ஆரம்பிக்கிறோம். அதுக்குண்டான வாய்ப்பு அமைச்சு தரேன். ஒன்று கார்த்திகை 30 இல்லாட்டி தை 7ஆம் தேதிக்கு மேலே ஆரம்பி. அதுக்குண்டான வாய்ப்பு நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறப்போம். எந்த ஊர்? தஞ்சாவூர் வச்சுப்பா. தஞ்சாவூர் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி நம்மளுக்கு வந்து மன உளைச்சலும் இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு இருக்கும். மன உளைச்சல் 3 மாதத்துக்கு இருக்கும். இப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குமே, அப்படித்தானே? அதனால் யாருக்கிட்டமே வந்து பேரை காப்பாற்ற முடியல, அப்படித்தானே? அதனால் வந்து தேவையில்லாதவனால இப்போ நம்மளை கூப்பிட்டு பேசுகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அதனால் ஒரு 3 மாதத்துக்கு கொஞ்சம் தடுமாட்டம் இருக்கும். 3 மாதத்துக்கு மேலே எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அதுக்கு உண்டான பணத்தையும் கட்டி கொடுத்து எல்லாரும் போல் நம்மளும் வாழ்கிற மாதிரி அமைச்சு உனக்கு வர பொங்கலுக்கு ஊருக்கு போயிட்டு வர அளவுக்கு கருப்பை உருவாக்கி கொடுத்தா போதுமா? போய் காலில் விட்டுவான். நீ பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் சரி. அதனால் நீ கலங்கி நிற்கிற அளவுக்கெல்லாம் பெரும் பிரச்சனை இல்லடாமானே. அதனால் அதை பற்றியெல்லாம் நீ பயப்படவே வேணாம். என் கருப்பை நான் பார்த்துக்கிறேன்னு முடிவு பண்ணியாச்சு. அதனால் பணம் கொடுக்கணும், கட்டாயம் கொடுத்துடலாம். இன்னும் 10 நாள் ஏற்பாடு பண்ணி கொடுத்துடலாம். அப்படி அமைச்சா போதுமில்ல. அதே போல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன். ஒன்றை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. ஒன்றை வந்து நீ பாங்கா வச்சுக்க. நான் கருப்பன் கூடவே வரப்போ ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பாட்டுப்போம். கருப்பசாமி மறுபடியும் நாமக்கல் போயிடுச்சுப்பா. நாமக்கல் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டப்பா. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நீ கேட்டதோட வேலை கிடச்சிடும். ஆனால் நமக்கு வந்து என்ன வாங்கிட்டு வந்திருக்க? பாலும் வாங்கிட்டு வந்திருக்க. அதனால் நம்ம இன்னையிலேருந்து என்ன பண்ணக்கூடாது? அதனால் கருப்பசாமி என்றைக்குமே நான் ஒன் வே ரோடு தான், சரியா? அப்போ நீ மீறி நடந்துட்டு என்ன பண்ணுறது? அதில் பேச்சு மாற மாட்டேன். சரி, பால் வாங்கிட்டு வந்திருக்கியா? அது நல்லா இருக்குமான்னு பாடுறாமான, இல்லைன்னா வேற வாங்கிட்டு வர சொல்லு. சரி, ஓடி போய் வாங்கிட்டு வா. நீ போய் இங்கே உட்கார். கருப்பசாமி மறுபடி கரூர் வச்சுப்பா. கரூர் நான் வந்து கரூர் கூப்பிட்டேன், அரூர் கூப்பிடலாமானே. கரூர் குறி 1 குறி 2 குறி 3. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததில் எந்த ஊருப்பா? சரிப்பா. கருப்பசாமி மறுபடி செஞ்சேரி மலை போயிடுச்சுப்பா. செஞ்சேரி மலை நான் வந்து எலக்ட்ரிஷியன். கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்து வந்ததில் கருப்பசாமி என்னோட குதிரை உன்னோட வாசப்படி வரைக்கும் தான்டாமானே போகுது. அதனால் நீ கேட்டதோடு உங்கள் கஷ்டத்தையும் நீக்கி கொடுத்து எல்லாரும் போல் நிம்மதியாக வாழ்கிற மாதிரி கருப்பசாமி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நான் வாழ வச்சு எல்லாம் அமைச்சு கொடுத்துறேன். நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் புழிஞ்சு கூட கோமயத்தை கலக்கி வீடு வாசலெல்லாம் தொளிச்சு விடணும். தொளிச்சு விட்டுட்டு எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வரணும். ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பாரு. என் குதிரை உன் வாசப்படி வரைக்கும் தான் போகுது. உள்ளே போய் பார்த்துட்டு வந்து உன் பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து எல்லாரும் போல் நீ கஷ்டப்படாமல் நிம்மதியை உன்னை வாழ வச்சா போதும்ல. நான் கருப்பை அமைச்சு கொடுத்துட்டோம்மானே. ஒன்றை கொண்டுட்டு போய் எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். ஒன்றை கொண்டுட்டு போய் இது புழிஞ்சு விட்டுட்டு கோமையும் கூட்டி கலக்கி வீடு வாசலில் சுத்தம் பண்ணிடணும்.
இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி எனக்கு இன்றைக்கே வந்து என்னோடய இருப்பிடத்துக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்லி தொளிச்சு விட்டுட்டு இதை கொண்டு நடவாசப்படியில் கட்டிடு. நான் கருப்பன் கூடவே வரம்போ உங்கள் அஷ்டத்தை தீர்த்துருவேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு வா. கருப்பசாமி முன்னாடி அந்தியூர் வச்சுப்பா, அந்தியூர். அதனால் கருப்பசாமி உங்கள் கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டாமானே, வக்கீலை மாற்றிடலாண்டாமானே, வக்கீலை மாற்றிடலாம். உங்கள் கேள்வி அதானே, மாற்றலாமா அவனே வச்சு பார்ப்போமா அப்படின்னு ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் நம்மளை யாரும் ஏமாற்றாமல் நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு வர வேண்டியதை வர வச்சு கொடுத்து எல்லாரும் போல் கருப்பசாமி உனக்கு நான் வாங்கி கொடுத்தா போதும்ல, போய் காலில் வந்துட்டோம். அதே போல் வக்கீலை மாற்றிடலாம், அதுக்குண்டான வாய்ப்பும் உத்தரவு கொடுத்தாச்சு. அதை மாற்றிடு. அதே மாதிரி உனக்கு வாங்கி கொடுத்துறேன். அதே போல் வந்து அடுத்த ஆமாப்பா அப்படின்றியா, வர ஞாயிற்றுக்கிழமைக்கு வரணும்டாமானே, எனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு வா. நீ கேட்டது போலயே நான் கருப்பசாமி வக்கீலை மாற்றி உனக்கு வர வேண்டியதை வர வச்சு இவ்வளவு நாள் ஏமாந்த போல பொழைச்சிட்டான். இன்னும் இருக்கிற காலங்களாவது நீ உனக்கு வர வேண்டியதை உனக்கு சேர வாங்கி கொடுத்துறேன். அப்படி அமைக்க போதும்ல, கூடே வரம்போ. கருப்பசாமி மறுபடி எடப்பாடி வச்சுப்பா, எடப்பாடி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி இன்னும் 60 நாள் ஆயிரும். 60 நாள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். சரியா? அடுத்த ஒரு 30 நாளுக்குள்ளே இன்னும் ஒரு வாரமே போதும், அதுக்குள்ளேயே அவள் சமாதானமாகி சரி பண்ணிடலான்ட்டுருவா. இருந்தாலும் உனக்கு 60 நாள் டைம் கொடுக்குறேன். 60 நாளை கூட நம்ம வந்து 4 கிழமையெல்லாம் நீ பார்க்க வேணாம், எப்போ கூப்பிட்டாலும் நீ போய் ரெஜிஸ்ட்ரேஷன் போயிடலாம். அதை உனக்கு நான் கருப்பசாமி கூப்பிட்டு வர மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் 2 இடம் விற்கணும், அதுக்கு உண்டான வாய்ப்பு நான் கருப்பசாமி அது மட்டும் அடுத்த வாரத்தில் என்ன ஒரு டைம் வந்து பார்த்துட்டு போ. அந்த 2 இடத்த விற்கிறதுக்கு உண்டான வழி அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் படிப்பு, அதுவும் பயப்பட வேணாம், நம்ம எதிர்பார்த்ததோடு நல்லபடியாக படிக்க வச்சு மார்க்கும் வாங்க வச்சு பயம் இல்லாமல் வாழ வச்சு கொடுத்துறேன். இப்போ எங்கே இருக்கே மகன்? வீட்டில் இருக்காங்க. கனி உள்ளுக்கு கொடுக்கலாம்ல, 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லிடு. இதை கொண்டுட்டு போய் எனக்கு சீக்கிரமாக ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அவையிலாக கூப்பிடணும். அளந்து கல் நட்டியாச்சு, அப்படி தானே? அதே மாதிரி சிக்கல் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு சீக்கிரமாக அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி நோய் நொடி இல்லாமையும் வாழ வச்சு கொடுத்துறேன். எந்த இடத்துலையும் கருப்பசாமி வர்றதுக்கெல்லாம் அமைச்சு கொடுத்துறேன். ஒரு 8 மாத காலத்துக்கு நேர காலம் சரியில்லாதனால நான் சொல்கிற டைமுக்கு அப்பப்போ என்னை வந்து பார்த்துட்டு போ. நீ கேட்டதோடு உன் சிக்கலெல்லாம் முழுசாக தீர்த்து கொடுத்துறேன். அப்படியா? சரி, அடுத்த டைம் என்னை வந்து பார்த்துட்டு போ. அதுலேருந்து அந்த பயம் இல்லாமல் கருப்பேன் காப்பாற்றினா போதுமில்ல, நான் அமைச்சு கொடுத்துறேன். வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்துடுறியா? ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்துடணும். நீ கேட்டதோட உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். போ. அவன் எங்கே இருக்கான்? கொடுத்துடலாம்ல. இதை 2 நாளைக்கு தேய்ச்சி குளிக்க வேணாம், உள்ளுக்கு மட்டும் கொடுத்துரு. நீ கேட்டதோட நான் கருப்பசாமி சீக்கிரமாக சரி பண்ணி கொடுத்துறேன். போ. கருப்பசாமி மறுபடியும் சத்தியமங்கலம் போயிடுச்சுப்பா. உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி இப்போ பணத்துக்கு ரொம்ப சிரமமாயிடுச்சு, அப்படி தானே? நான் தானே இடத்த வீட்டை கட்ட சொல்லி கடனும் உருவாக்கி வச்சுருக்கேன், அப்படி தானே? கட்டணம்னு சொல்லித்தான் நான் உருவாக்கி வச்சுருக்கேன். அதனால் உனக்கு எல்லா தேதியும் புக் ஆகும், அதெல்லாம் பயப்பட வேணாம். அதனால் பெருசாக எதிர்பார்க்குற அளவுக்கு போய் மாட்டிக்க மாட்டான். அதனால் கொஞ்சம் கடன் இன்னும் ஒரு 3 மாதத்தில் அதுவும் சரி பண்ணிக்கலாம். சரியா? அதனால் உனக்கு நோய் நொடி இல்லாமல் சரி பண்ணி கொடுத்து எல்லாரும் போல் கருப்பை வாழ வச்சா போதுமா, போய் காலில் விட்டுவோம். நம்மளோட எதிர்பார்ப்பு போலையே நோய் நொடி இல்லாமல் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். இந்தா இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சு 2 நாளைக்கு இதை கொண்டு நிலவாசப்படியில் கட்டிடு. நாளையிலேருந்தே வருமானம் ஜாஸ்தி ஆயிடும், கடனையும் கட்டிப்பலாம். எப்படி? இதை கொடுத்துரு. நீ கேட்டது போல நான் கருப்பை அமைச்சு கொடுத்துருவேன். 2 பேர் ஆளுக்கு பகுதி சாப்பிட சொல்லிடு. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா, திருப்பூர் எல்லாரும் மறுபடியும் காலில் விழுப்பா. அப்படியா? நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரி. என் மகளுக்கு வந்து திருமணம், அதே மாதிரி நமக்கு வர வேண்டிய காசு வரணும், அப்படி தானே? 2வது திருமணம். அதனால் கருப்பசாமி அதுவும் நல்லபடியாக தொலாவி பிடிச்சி கொடுத்து அதே மாதிரி நமக்கு வர வேண்டியது கூப்பிட்டு கொடுக்குற மாதிரி கருப்பசாமி உனக்கு அமைச்சு தரணுமா, அப்படி தானே கேட்டேன். போய் காலில் விட்டோம். அதே போல் கருப்பசாமி நம்மளோட எதிர்பார்த்தது போலையே நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு பணம் திருப்பி கொடுக்குற மாதிரி தை 30 கூட திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருவேன். சரியா? அதே மாதிரி மாசி மாதம் கடைசி ஆகிறதுக்குள்ளே ஒரு நல்ல வரணும், நானாக உனக்கு தொலைவையும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமா? அப்படியா? அதையும் கருப்பசாமி உனக்கு நீ கேட்டது போலயே உனக்கு நான் பண்ணி கொடுத்துறேன். அப்படி அமைச்சு கொடுத்து
எல்லாரும் போல் சரி பண்ணி கொடுத்துறேன். ஒன்றை எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிடணும். ஒன்றை கொண்டுட்டு போய் நிலவாசப்படியில் கட்டி விட்டுரு, என் பேரை சொல்லி. கருப்பம் கூட வரும்போது கருப்பசாமி மறுபடி கேரளா போயிடுச்சுப்பா. கேரளா தண்டனை கொடுத்தா தான் சரியாக வரும். நியாயமாக பார்த்தாலாம் சரி வராது. அதனால் இப்போ சேர்ந்து நம்ம வாழணுமா இல்லையா? அதனால் கருப்பசாமி சேர்ந்து வாழ்கிறதுக்குள்ள வாய்ப்பு அப்படின்னு போய் பார்த்தா நம்ம தண்டனையும் கொடுக்கணும், அதே மாதிரி அவன் கஷ்டத்தை அனுபவிக்கணும். நீ எதிர்பார்த்தது போல் அதுக்கப்புறம் தான் சொன்னபடி கேட்டு அவன் வருவான். அதனால் கருப்பசாமி அதுக்கு கலந்து நான் வழக்காடி ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரியா? போய் காலில் வந்துட்டுவான். நம்மளோட எதிர்பார்த்தது போலயே அவனுக்கு அடுத்து நாள் கணக்கிலேயே அவனுக்கு கஷ்டத்தையும் கொடுத்து தண்டனையும் கொடுத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் நீ கூப்பிட்டதுக்கு மட்டும் பதில், நீ திருப்பி கூப்பிட வேண்டாம். சரியா? அதனால் நாளைக்கு இல்லை, அடுத்த வெள்ளிக்கிழமை வரணும். சரியா? அது வரைக்கும் நீ கூப்பிட்டா தான் பேசணும், நீ திருப்பி கூப்பிட வேணாம். சரியா? கேட்டால் ஏதோ ஒன்றை சொல்லி விட்டுரு. அதுக்குள்ளே நான் அங்கே சிக்கல் உருவாக்கி விட்டுறேன். உருவாக்கி சேர்ந்து வாழ்கிற மாதிரி கூட்டிகிட்டு போனால் போதும்ல. அதைத்தான் நானும் சொல்கிறது. அதனால் இப்போ கார் எடுக்கிறேன், அதனால் அவளோட அம்மா பேரில் எழுதலாம்னு இருக்கேன், அப்படி தானே? அப்படிங்கிறதெல்லாம் நீ மைண்ட்லேயே வச்சுக்கூடாது. அவள் யாருக்கே என்னமோ எடுத்து கொடுத்துட்டு போகிறேன். உன்னை கூட்டிகிட்டு போய் நல்ல மாதிரியாக வாழணும், தனி குடித்தனத்துக்கு போகணும். அதானே? அதுக்குண்டான வாழ்க்கை கருப்பசாமி நல்லபடியாக அதை அமைச்சிடறேன். அடுத்தடுத்து சொன்னபடி கேட்குற மாதிரி அமைச்சிடலாம். அப்படி அமைச்சா போதுமா? இந்தா உன் மகனுக்கும் நல்ல பொண்ணாக நான் தொலாவி பிடிச்சிட்ருக்கேன். தொலாவனதையும் உனக்கு கருப்பசாமி உனக்கு அமைச்சு வச்சுருவேன். நான் கூடவே வரம்போ நான் தான் சொல்கிறேன், வர்ற நாளைக்கு இல்லை, அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு இதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுவேன். நீ வாங்கிட்டு வந்துட்டியடாமானே, நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேம்மானே. சரியா? சரிப்பா, நீ கேட்டதோட கவர்மெண்ட் வேலையா? அதானே கேட்டேன். அதனால உன்னோட எதிர்பார்ப்பு அதே போல் உனக்கு அமைச்சிருவேன். ஒன்று. ரெண்டாவது, இப்போ யார் மூலியமாக உனக்கு என்னைய பார்க்க வந்தேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு 6 மாதத்தில் உனக்கு மருத்துவ செலவு வரணும்னே இருக்குடாமானே. அப்படிங்கிறதுனால தான் இப்போ இதை நிப்பாட்டணும்னு ஒரு முடிவும் வந்திருக்குது. இது நிலைமை கரெக்டாக நீடிச்சுது அப்படின்னா நானே தண்டனை கொடுக்க தேவையில்லை, உனக்காக பிரச்சனை தேடி வந்துடும். அந்த நிலைமையில் இருக்குது. அதனால் இடையில போய் செக்கப் பண்ணியா? ஹாஸ்பிட்டல்லாம் போகல. என்னை விட அதிகமாக போகுதே. ஆமாம்னு சொல்லு, இல்லாட்டி இல்லை சொல்லு. அப்படி தானே? என்னை விட அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம செய்கிற தொழிலுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்படி தானே? அப்படியே இல்லையா? அதனால் நீ நினச்சதை விட உனக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கிடலாம். ஆனால் ஒரு 6 மாதத்துக்கு நான் சொன்ன மாதிரி நீ இருக்கணும். 6 மாதம் உனக்கு டைம் கொடுக்குறேன். 6 மாதத்துக்கு நீ எப்படி இருக்கிறீ நான் பார்த்துட்டு தான் நீ சொல்கிற வேலை நான் போட்டு கொடுக்கலாமா வேண்டாமான்னு முடிவே பண்ணுவேன். அதனால் நீ பேரை காப்பாற்ற மாட்டியா? காப்பாற்றுவேன். அதுக்கு மாரி தண்டனை கொடுத்து என்னை கேட்கக்கூடாது. தண்டனை நான் கொடுக்க மாட்டேன். 6 மாதத்தில் தானாக மருத்துவ செலவு உருவாகணும். அப்படித்தான் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டடியாக போய் வச்சுருக்க முடியுமா? ஸ்டடியாக வச்சுருக்க முடியுமான்னு நீ சொல்லு. நான் சொல்கிறது புரிஞ்சுதான் புரியலையா? அதுதான், அதுக்கு தான் இப்போ நானும் சொல்கிறேன். அதனால் நான் சொன்ன மாதிரி கரெக்டாக கடைபிடிச்சு அப்படின்னா நான் நீ கேட்டது போல் உனக்கு ஒரு வாய்ப்பு உனக்கு அமைச்சு கொடுத்து எல்லாரும் போல் உனக்கு கவர்மெண்ட் வேலை, இப்போ வக்கீலாக இருந்தாலும் நம்ம கவர்மெண்ட்டில் நல்லபடியாக நீ கேட்டது போல் உனக்கு உருவாக்கி கொடுத்து எல்லாரும் போல் செலும்ப வச்சுருக்கேன். இன்னையிலேருந்து என்ன பண்ணக்கூடாது? அதுக்கு மாரி குடிச்சு என்ன பண்ணலாம்? என்ன தண்டனை கொடுத்தாலும் வாங்கிக்கலாம். அதில் எந்த மாற்றம் இல்லைல்ல, உனக்கும் மாற்றம் இல்லைல்ல. சரி, குடிச்சு. எல்லா கோவில் மாதிரி இல்லடாமானே முதவே சொல்லிட்டேன். அப்புறம் இப்படி ஆகிப்போச்சே கருப்பசாமி என்கிட்ட அழுதக்கூடாது. அதே மாதிரி நான் சொன்ன பிரகாரம் இருந்து அப்படின்னா நீ கேட்ட வேலையும் போட்டு கொடுத்து எல்லார்த்த விட 4 பேர்த்துக்கு மேலே போய் அப்படி அமைச்சு கொடுத்துறேன். சரியா? இந்தா இதை இப்போ முடிச்சிடறேன். 5 நாளைக்கு இதை கொடுத்துருங்க. 5 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னை பார்க்கணும். அடுத்த வியாழக்கிழமை கட்டாயம் வரணும். கிட்டவா இது 5 நாளைக்கு பகுதியை சாப்பிட்றணும், பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும். சரியா? இந்த ஞாபகமே
முழுசும் வர்றதுக்கு இல்லாமல் நான் பண்ணிடுவேன். வம்படியாக போய் குடிக்காமல் இருந்தால் மட்டும் போதும், ஞாபகம் சுத்தமாக வராது. சரியா? அதனால் நீ அதை பற்றியெல்லாம் பயப்பட வேணாம். நீ கேட்ட வேலையை வாங்கி கொடுத்து எல்லோரும் மதிக்கிற மாதிரி உருவாக்கி கொடுத்துட்டாமான்னு, அதே மாதிரி நீ கேட்டது போல் அதுக்கு வாரிசுக்கு உண்டான வழியும் உனக்கு நான் அமைச்சு தந்துடுவேன். 5 நாள் கழிச்சு வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. சரி, அடுத்த வியாழக்கிழமைக்குள்ளே நான் போய் வழக்காடி பார்த்துட்டு வந்து நீ வந்து அலைச்சல் இல்லாத உனக்கு தொழில் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அதை நான் பார்த்துட்டு வந்து உனக்கு நான் சொல்கிறேன். சரியா? ஒரே வரம்பு. கருப்பசாமி மறுபடி பல்லேகவண்டம்பாளையம் போயிடுச்சுப்பா. பல்லேகவண்டம்பாளையம் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் ஒரு வரன் பிடிக்கணும், பிடிச்சிடலாம். இப்போ பிரச்சனை எந்த நிலமையில் போயிட்டுருக்குது? போயாச்சு. சரி சரி, கொஞ்சம் லூசில் விட்டுப்படி. சரியா? அதனால் குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் நிம்மதியாக அவனுக்கு வாழ வச்சு அவனுக்கு ஒரு இன்னும் தேடி வைக்கணும்ல. அதனால் நான் கருப்பசாமி தேடி நான் தொலாவி போயிடுறேன். நாளைக்கு என்னை வந்து பார்க்கணும். சரியா? எனக்கு ஒரு மாலை பாட்டில் வாங்கிட்டு வா. சரி, அதுக்கு தான் இப்போ நாளைக்கே உன்னை வர சொல்கிறேன், லேட் பண்ணாமல். சரியா? அவன் வந்து போகிறதுக்குள்ளே உனக்கு தொலாவி நான் சீக்கிரம் அமைச்சு கொடுத்துறேன். சரியா? இந்த எங்கே அப்படியா? சரி, நாளைக்கு நான் சொன்னதை வாங்கிட்டு வா. நாளையிலேருந்து உனக்கு நான் ரிலீஸ் பண்ணி விட்டுறேன். சரியா? அதெல்லாம் ஆரம்பிச்சிடலாம். சரி, பேப்பரில் பேர் மட்டும் நாளைக்கு எழுதிட்டு வந்து என் கையில் கொடு. நான் உனக்கு அதுக்கு வர முடியும் அப்படின்னா உனக்கு வர வச்சு கொடுத்துறேன். அந்த வெயிட் பண்ணுறேன். கருப்பசாமி மாடி தாராபுரம் போயிடுச்சுப்பா. தாராபுரம் நல்ல வரனா பிடிக்கணுமா என் மகளுக்கு. அப்படி தாண்டாமாண்ணே, நல்ல வரனா பிடிக்கணும். கார்த்திகை 30 முடியட்டும். மார்கழி 10ஆம் தேதிக்கு மேலே நான் தொலாவி ஆரம்பிச்சிடறேன். மார்கழி முடிஞ்சு தை பிறந்து தை 10ஆம் தேதி ஆயிடணும். ஆகிறதுக்குள்ளே உங்கள் கண்ணுக்கு காட்டிடண்டாமாண்ணே. அதனால் நம்மளுக்கு ஈக்குவலாக வர மாதிரி கருப்பசாமி அமைச்சு கொடுத்தா போதுமா? அதனால் எதிரிகள் தொல்லை இல்லாமல் உனக்கு நல்லபடியாக அமைச்சு, அதே போல் நமக்கு தொழிலும் நல்லபடியாக ஓட்டி கொடுத்து நான் கருப்பை காப்பாற்றினா போதும்ல. இந்தா நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வரவா. இதை பாங்கா வச்சுக்க. நீ கேட்டது போலையே உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன், வியாபாரமும் பண்ணி கொடுத்துறேன். வெயிட் பண்ணி பார்த்துப்போம். கருப்பசாமி மறுபடி பொள்ளாச்சி வச்சுப்பா. பொள்ளாச்சி எலக்ட்ரிக்கல் கடையாப்பா. எலக்ட்ரிக்கல் கடையா? உன்னுடைய குடும்பத்தை பார்த்துட்டு வந்துட்டாமானே. இப்போ ஆர்டரெல்லாம் இப்போ புதுசாக வரணுமே, வந்துட்டுக்க இல்லையா? அதே மாதிரி நான் புதுசாக உனக்கு ஆர்டர் வரும். அதே மாதிரி வருமானத்தையும் கொடுத்து, அதே மாதிரி எந்த முதலீடும் வீண் போகாமல் உனக்கு போட்ட முதல்லையே உனக்கு வருமானத்தையும் கொடுத்து உன் கடனையும் கட்டி வர என்னோடய ஆடி அமாவாசை திருவிழா வர்றதுக்குள்ளே உன் கடனை முழுசாக நான் கட்டிவிடுறேன். போய் காலையில் வந்துட்டுவான். நம்ம எதிர்பார்த்த பணம் ஓரளவுக்கு தான் வந்திருக்கு. அதனால் அதெல்லாம் மனசு தளர வேணாம். உனக்கு கடனை கட்டுறதுக்கு உனக்கு வருமானத்தை நான் கொடுக்குறேன். அதே மாதிரி புதுசாக ஆர்டர் அமைச்சு கொடுத்துருக்கேன். இன்னும் பாரு, நீ கேட்டதை போல் உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கடன்லேருந்து மீட்டு கொடுத்து ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ளே உனக்கு நான் கடனில் 3/4 தீர்த்துப்பிடுவேன். அதனால் எனக்கு வர்ற மக்களுக்கு கடை வெட்டி வர்ற மக்களுக்கு அன்னதானம் போட்டுறணும். ஆடி அமாவாசை திருவிழாவுக்கு எனக்கு பால் குடமும் உன் வீட்டில் 2 பேர் யாரோ ஒருத்தர் எடுக்கணும். சரியா? உன் பிரச்சனையும் நான் கருப்பம் தீர்த்து கொடுத்துறேன். கிட்டவா இதை கடையில் வச்சுக்க. இது எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிடணும். நான் கருப்பசாமி கூடவே வரண்டாமானு. நாளைக்கு இல்லை, அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு கருப்பசாமி மறுபடி கிணத்துக்கடவு வச்சுப்பா. கிணத்துக்கடவு உன்னுடைய கட்டுவனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்தல கருப்பசாமி. சரிப்பா, இப்போ தான் செடி வச்சுருக்கோம். சரியா? அதனால் கருப்பசாமி என்றைக்குமே அந்த செடிக்கு தண்ணி நான் ஊற்றிடுவேன். சரியா? செடிக்கு தண்ணி ஊற்றினா போதும்ல, ஆட்டோமேட்டிக் வளர ஆரம்பிச்சிடும். அதனால் நீ அதை பற்றிலாம் பயப்படவே வேணாம். நான் கருப்பசாமி என் காலடியை வந்தவங்களை இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்படுத்தினதில்லை. அதனால் மீண்டும் யார் என்ன தொந்தரவு பண்ணினாலும் சரி, கருப்பசாமி நான் நெஞ்சு மேலே ஏறி நறுக்குன்னு நான் மதிச்சிடறேன். அடுத்த இன்னும் ஒரு 7 மாத காலத்துக்குள்ளே புதுசாக வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பும் அமைச்சு கொடுத்துறேன்டாமானு. சரியா? 7 மாதத்துக்குள்ளே. இப்போ
எடுத்தாங்க அவுத்தான்னு ஒன்றும் பண்ண வேணாம். இப்போத்தியா திருமணத்தை முடிச்சிருக்கான், அதனால் ஒரு 5 மாதம் தள்ளி போட்டுருக்கு. அதனால் ஆடிக்கு மேலே பார்ப்போம். சரியா? அதுக்கு முன்னாடி பணத்தை எல்லாம் உனக்கு நான் வசூல் பண்ணி கொடுத்துட்றேன், வாங்கியும் வச்சிரு. நீ கேட்டதை போல் உனக்கு ஆடிக்கு மேலே வீடு கட்டிக்கலாம். அதே மாதிரி எந்த இடைஞ்சல் வந்தாலும் சரி, அதை நான் மாற்றி அமைச்சு கொடுத்துட்றேன். போய் காலில் வந்துட்டுவோம், அதுக்கும் நான் கொடுத்துட்டு போகிறேன். அதனால் கருப்பசாமி சரிப்பா, அந்த பணம் சீக்கிரமாக வரணுமா அந்த கேஸ் பிரச்சனையில், அதானே? அதுவும் சீக்கிரமாக உனக்கு அமைச்சு கொடுத்துருந்தான். தை கடைசி ஆகிறதுக்குள்ளே அதுக்கு ஒரு தீர்வு வந்துடும். அதனால் அதுக்கு முன்னாடியே ஒரு டைம் கொடுத்துருக்கான்ல, அதான் சொன்னேன். அதுக்கு முன்னாடியே ஒரு டைம் கொடுத்துருப்பான்னு நான் போய் பார்த்துட்டு வந்தேன். அதனால் அந்த டைமில் மிஸ் ஆச்சுன்னா கடைசிக்குள்ளே வந்துடும். தை கடைசிக்குள்ளே ஏற்பாடாயிடும். சரியா? அதனால் இதை பாங்கா வச்சுக்க. யார் எந்த இடத்துல இருந்தாலும் கருப்பை நான் கூட இருக்கேன். இந்த இடமான இதை எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். இதை மட்டும் சுற்றி போட்டுரு, தனியாக வச்சுக்க, சுற்றி போட்டுரு. நீ கேட்டது போலே கருப்பசாமி அதையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்துட்றேன். அதனால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. வர்ற ஞாயிற்றுக்கிழமை இந்தா போயிட்டு வந்துட்டு என்ன வந்து பாரு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. சரியா? அப்போ இந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்த வாரம் என்ன வந்து பாரு. கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். இந்தா இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. மருத்துவ செலவு இல்லாமல் உனக்கு உடல்நிலையை சரி பண்ணி கொடுத்துருவேன். ரெண்டையுமே பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். என்னது? அதுக்கு தான் சொன்னேன், வெயிட் பண்ணி எல்லாரும் விளக்கு போடும்போது நீ போட்டு போயிரு. அதுக்கு தான் மகளை ஒரு சிலதை பப்ளிக்கில் பேச முடியாது. அதுக்கு தான் வெயிட் பண்ணுன்னா வெயிட் பண்ணி போய் உட்கார். கருப்பசாமி மறுபடியும் தண்டுக்காரம்பாளையம் போயிடுச்சுப்பா. தண்டுக்காரம்பாளையம் பொண்ணுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நமக்கு 2 இடத்த வித்தரலான்ட்டாமானே. அந்த இடத்த ரெண்டையுமே இந்த மாதம் முடியட்டும், மார்கழி மாதமே கேட்டு வருவியா. கேட்டு வந்தான்னா அதுக்கு உண்டான வாய்ப்பு அமைச்சு கொடுத்துட்றேன். விற்கணும் தானே வந்த, நான் விற்று கொடுத்துட்றேன். அதே போல் கருப்பசாமி வந்து எந்த இடத்தெல்லாம் முதல் காப்பாற்றி கொடுத்துட்றேன். நாளைக்கு வரணும்டாமானே. நாளைக்கு எனக்கு மாலை மாட்டிட்டு வா. நீ கேட்டதை போல் நாளைக்கு கொடுத்துட்டு போகிறேன். சரியா? இப்போ இடத்துக்கு வைக்கிறதுக்கு தான் இப்போ உத்தரவு. அதனால் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போயிரு. நீ கேட்டதை போல் இடத்துக்கு வித்தரலாம், மார்கழி மாதமே வந்துடும். இன்னொன்று கேட்டிருக்க பார்த்தியா, அதுக்கு நாளைக்கு. சரியா? அதனால் நீ கேட்டதை நாளைக்கே கொடுத்துட்டு போயிரு. இந்தா இதை கொண்டுட்டு போய் யாருக்கு கொடுக்கணும்? இந்தா இதை பகுதி சாப்பிட்டு 2 நாளைக்கு பகுதியை கொடுத்துரு. நான் கருப்பன் கூடயே வரம்போ. இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். அதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். நாளைக்கு என்ன வந்து பாருப்பா. கரட்டுப்பாளையம் முயற்சிப்பா. கரட்டுப்பாளையம் பொண்ணுடைய குடும்பத்தை போய் பார்த்த மகளை. குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. அப்படித்தானே? ஏதோ ஒரு சுமாராக கண்ணுக்கு தெரியுது, மறுபடியும் பழையபடி எல்லாரும் குழியில் விழுகிற மாதிரி நம்மளும் விழுந்துட்டோம். அப்படித்தானே? அதனால் கருப்பசாமி இப்போ வந்து இப்படி இருக்கிற இப்படி நல்லா இருக்கிறாளேன்னு பொறாமதா மகளை. அதனால் உன் வீட்டிலிருந்து நேர் வடவரம். சரியா? கொஞ்சம் சரியில்லை. இருந்தாலும் கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு சரி பண்ணி கொடுத்து, நான் கருப்பை எல்லாரும் போல உனக்கு நிம்மதி அமைச்சு கொடுத்து, உனக்கு நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி கொடுத்தா போதுமா? 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குழி. உடம்புல இருக்கிற பிரச்சனை முழுசும் சரியாகி போயிடும். நான் தான் அமைச்சு தரேன்ட்டானே. இதை முடிச்சுட்டு அடுத்த வார வியாழக்கிழமை என்னை வந்து பார்த்துருப்போம். கருப்பசாமி மாடி ஊத்துக்குழி வச்சுப்பா. ஊத்துக்குழி எல்லாரும் மறுபடியும் காலில் விழுப்பா. நான் புது மிஷின் நான் வந்து ஆர்டரை கொடுறாமானேன்னு என்கிட்ட சரின்ட்டு போயிட்டு அதுக்கு வந்து பாப்பம்னு விட்டியா விடலையா? அப்போ என் பேச்சுக்கு என்னடாமான மதிப்பு? இப்போ நாளைக்கே மிஷின் கொண்டாந்து இறக்கி மாட்டி விட்டுருவானா? எவ்வளோ நாள் ஆகும்? ஆகும். அப்போ வரும்ல. அப்போ நான் அதனால தான் இப்போ எல்லாத்துலேயுமே ஸ்லோ பண்ணி வச்சேன் அப்படின்னு என் சகோதரன் சொல்கிறேன். அதனால் இப்போ குழப்பம், கனவும் சரி வராது, ஒரே குழப்பம், நிம்மதி இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறதுனே நமக்கும் தெரியாது. அப்படி தானே சுற்றிட்டு தெரியா. அதனால் இப்போ நான் சொன்னேன், வேண்டான்னு சொல்லியிருந்தா விட்டுருந்துருக்கலாம். இப்போ நான் புது மிஷினுக்கு போய் ஆர்டர் விட்றாமா நான். அப்போ நான் அதை வந்து என்ன பண்ணேன், நான் சொன்னதை விட நீ மறுபடியும் யோசனை பண்ணி அப்புறம் பார்ப்போம்ட்டு வந்துட்டேன். அப்படி தானே? அதனால் நீ வந்து இப்போ ஆர்டரை கொடுக்க முடியாது, நீ தை மாதம் தான் கொடுக்க முடியும்.
இப்போ நீ ஆர்டரு ஆகாது, இந்த 2 மாதம் விட்டுரு. அதனால் தை மாதம் கட்டாயம் ஆர்டர் கொடுத்துட்றோம். அதனால் நாளையிலேருந்து உனக்கு குழப்பம் இல்லாமல் கருப்பை அமைச்சு கொடுத்துட்றேன். அதனால் வசூல் ஆயிரும், தேக்கமெல்லாம் வந்துடும். நாளையிலேருந்து வருமானம் கூடுதல் ஆயிரும், அதனால் ரேட்டும் மேலே போயிடும். நீ அதனால் கருப்பசாமி உனக்கு கூட இருந்து காப்பாற்றினா போதும்ல. இந்தா குழப்பமே வராது, கனவும் வராது. 2 நாளைக்கு பாதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நீ கேட்டது போல உனக்கு நல்லபடியாக நான் அமைச்சு கொடுத்துறேன். சரியா? ரொம்ப சிக்கல் இருக்கிறதுனால தான் இப்போ நானும் சொல்கிறேன். அதனால் நீ என்ன பண்ணுற, வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. இந்தா நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு. நான் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்துறேன். நல்லா படிப்பு ஏறணும், அப்படி தாண்டாமாண்ணே. நல்லபடியாக படித்து மேலே வந்துடலாம். பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நீ கேட்டது அத்தனையும் உனக்கு கிடைக்கும். உன்னோட கேள்வி என்ன, படிக்கிறது மட்டும். நான் கருப்பசாமி நல்ல மனப்பாடம் அமைச்சு கொடுத்துறேன். இது உள்ளுக்கு சாப்பிட்ரு. நான் தாண்டமான சொன்னேன், இந்த மாதம் கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்கும். இப்போ அதுதான் இப்போ முடிஞ்சு போச்சு, அந்த டைம் முடிஞ்சிச்சு. அதனால் நீ தை 3ஆம் தேதிக்கு மேலே தான். அதனால் இப்போதைக்கு அதை பெண்டிங்கில் போட்டுரு. நாளையிலேருந்து இந்த குழப்பம் இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்தது. 2 நாளைக்கு தேய்ச்சி குழி. ஞாயிற்றுக்கிழமை வரும்போதே சொல்லுவேன், பரவாயில்ல சாமி அப்படின்னு. நான் அந்த மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். போ நாளையிலேருந்து இப்போ எப்படி இருக்கணும், நான் சொன்னதை மாற்றி நடந்த காட்டிச்சு அவங்க கொஞ்சம் நானும் திருப்பிட்டுருக்கேன். அதனால் இப்போ நான் மறுபடியும் மாற்றி அமைச்சு ஒரு மன்னிப்பு கொடுத்துருக்கேன். நாளையிலேருந்து எல்லாமே ரிலீஸ் பண்ணி வச்சுப்போம். கூட வரப்போ சாமி மறுபடியும் பாண்டிச்சேரி வேச்சுப்பா. பாண்டிச்சேரி பொண்ணுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தண்டாமான. சுற்றி பார்த்தல கர்ப்பசாமி நம்மளுக்கு வந்து தக்க தண்டனை கண்ணை முன்னாடி கொடுக்கணும். அதுக்கு தானே கேள்வி. அதனால் உனக்கு கேட்டது போலயே உனக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். போய் காலில் விட்டுவோம். நம்ம நினச்சது போலயே அடுத்த ஒரு 33 நாளில் நீ எனக்கு தண்டனை கண்ணு முன்னாடி கொடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி நீ போகிறதுக்கு முன்னதாக நான் கடைசியில் இருப்பேன். நான் கடைசியில் இருப்பேன். அதில் தலைகளை கட்டி தொங்கிட்டு போ. சரியா? நம்ம எதிர்பார்ப்பு போலயே நான் நினச்சது போல் அடுத்து 33 நாள் உனக்கு நான் கருப்பேன் கண்ணு முன்னாடி காட்டிடுவேன். அப்படி அமைச்சா போதுமில்ல. மற்றதெல்லாம் வருமானம், தொழில், இன்னொரு மகனுக்கு நல்லபடியாக எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பேன் காப்பாற்றி எல்லாரும் போல் கருப்பேன் காப்பாற்றின போதுமில்ல. அதை பற்றியும் நீ பயப்படாத. இது 4 அறுத்து போட்டு கூட வரும்போது போகும்போது இங்கேருந்து நீ கிளம்பும்போது தலையில் கட்டினா போதும். இப்போ வேணாம். இதை வந்து உன்னோட இருப்பிடத்தில் அடுத்த வாரம் என்ன வந்து பார்க்கணும். நாளை காலையில் அறுத்து போட்டு கருப்பசாமி மறுபடியும் மொய்யானம்பாளையம் போயிடுச்சுப்பா. மொய்யானம்பாளையம் எப்படியாவது பேரனை கொண்டுட்டு போய் அவனை நல்லபடியாக வெளி உலகத்துக்கு கொண்டு வரணுமா. அப்படி தானே? வீட்டுக்குள்ளேயே இருக்கிறியா? அதனால் கருப்பசாமி எனக்கு வெளி உலகத்துக்கு கூட்டிகிட்டு வந்து நல்லபடியாக அவனை வெளியேற்றணும். அதே போல் கருப்பசாமி அடுத்த மார்கழி 20ஆம் தேதி வரைக்கும் பொறுமையாக இருக்கு. அதுக்குள்ளே நான் கருப்பசாமி உனக்கு மாற்றி அமைச்சு அவன் வெளியில் வர்ற மாதிரி உனக்கு அமைச்சா போதும்ல. கிட்டவன் அவனுக்கு கனி உள்ளுக்கு கொடுக்க முடியுமா? 2 நாளைக்கு உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும் கொடு, தேய்ச்சி குளிக்க வேணாம். நீ கேட்டதோட மாற்றி அமைச்சு கொடுத்துட்றேன். அடுத்த வாரம், இந்த வாரம் இல்லை, இந்த ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. இந்தா இதை நீ 2 பேர் ஆளுக்கு பகுதி சாப்பிட்றேன்னு நோய் நொடி இல்லாமல் கருப்பேன் காப்பாற்றி நிம்மதியாக வாழ்வு அமைச்சு கொடுத்துறப்போ. அப்படி மீறி குடித்தாலும் குடும்பத்தில் உள்ள ஆள் தான் குடிக்கணும், வெளியாள் ஆளும் குடிக்கக்கூடாது. அந்த ஒரு மறுபடியும் அரூர் போயிடுச்சுப்பா. அரூர் பொண்ணுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தண்டாமானே. இப்போ உடம்பு தொந்தரவு எப்படி இருக்குது? ஓரளவுக்கு பரவாயில்லை. அதனால் கருப்பசாமி உனக்கு முழுசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதுமா? போய் காலில் வந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு அதே மாதிரி உடம்பு தொந்தரவு முழுசும் சரி பண்ணி கொடுத்து மகனோடு கொண்டுட்டு போய் சேர்த்து வச்சா போதுமா? அதனால் உடம்பு தொந்தரவு இன்னும் 3 நாளைக்கு கொடுத்துட்டு வரேன், இன்னமும் சரியாயிரும். நீ கேட்டது போல் நான் கருப்பசாமி இடைஞ்சல் இல்லாமல் நிம்மதியாக காப்பாற்றி கொடுத்து முழுசாக சரி பண்ணிடலாண்டாமானே. கவலையே படாத, கருப்பன் கூடவே வரப்போ. அப்படியா? அதுக்கு நான் கருப்பன் கூட வரப்போ. சரியா? இன்னும் இருந்து உனக்கு வராது போ, கூடவே வரப்போ. கருப்பசாமி மறுபடியும் திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் கணவரோடு போய் சேர்ந்து வாழ முடியுமா இல்லை முடியாதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்படியே மகள. அதனால் கருப்பசாமி சேர்ந்து வாழ்ந்துடலாம். அதை பற்றியெல்லாம் நீ பயப்படணுங்கிற அவசியமே இல்லை. போய் காலில் விட்டோம். நான் சொன்னது போல் அவன் கூப்பிட்டா போ. அப்படி இல்லைன்னா 3 மாத காலத்துக்கு பொறுமையாக மட்டும் இரு. 3 மாதத்துக்குள்ளே நான் அவனே வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி அமைச்சு கொடுத்துறேன்.
அதுக்கு முன்னாடி கூப்பிட்டா நீ போ, சரியா? அப்படி இல்லைனாலும் விட்டுரு. நான் அதெல்லாம் கிடையாது, நீ வான்னு கூப்பிட்டா நீ போ. அவன் என்ன பிரச்சனை வேணால் கருப்பேன், நான் பார்த்துக்கிறேன். எத்தனை நாளாக பண்ணினா விட்டுருப்பேன், இன்னும் நான் பண்ணினா விட மாட்டேன். அதோட கூப்பிட்டா ஒரு நாள் போய் வாங்க பார்த்துட்டு வா, ஒரே ஒரு நைட்டாவது அங்கேருந்து இருந்துட்டு வரணும். அதுக்கப்புறம் மறுபடியும் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு நீ என்கிட்ட வந்தாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் அடுத்த டைம் உள்ளே போகும்போது யார் நம்மளை வெளியில் அனுப்பினாலும் அவன் வெளியில் போயிடுவான், சரியா? அதெல்லாம் நீ அதெல்லாம் பயப்பட வேணாம். நான் சேர்த்தி வாழ வைக்க வேண்டியது கருப்பசாமி என் பொறுப்பு. இதை பாங்கா வச்சுக்க, கூட வரப்போ அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடியும் கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் சரியில்லை அப்படின்னு அப்பா மகன் அம்மா 3 ஆளும் கூடி வந்திருக்க. எப்படியாவது கருப்பசாமி உடல்நிலையில் வந்து சரியில்லைன்னு என்னோட இருப்பிடத்துக்கு எப்படியாவது நான் கூட்டிகிட்டு வந்துடணும்ப்பா அப்படின்னு வந்து கேட்டேன். கூட்டிகிட்டு வந்துட்டேன்ல, அதே போல் கருப்பசாமி உனக்கு முழுசாக சரி பண்ணி கொடுத்தா போதும்ல. இந்தாம்மா இதை எடுத்து வை, இந்த இதை எடுத்துட்டு. அதனால் கருப்பசாமி உனக்கு முழுசும் சரி பண்ணி கொடுத்தா போதும்ல. முழுசு சரி பண்ணி கொடுத்து மகனுக்கு கருப்பசாமி நானே துணி அக்கட்டடு உனக்கு எந்திரிக்க முடியாமல் இருந்தாலும் ஓரளவுக்கு சரி பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்தாச்சு. அடுத்த டைம் வரும்போது இன்னும் முக்கால்வாசி சரியாக போயிடும், சரியா? அதே மாதிரி திருமணம் ஏற்பாடாகிறதுக்குள்ளே முழுசு நான் கருப்பை சரி பண்ணி கொடுத்துறேன். இந்தா வந்த தடம் தெரியாமல் போயிடும் மகளை, கவலையே படாது, சரியா? இதை 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. இதை நல்ல பிள்ளையாக கருப்பசாமி நீ தான் தொடாவி அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு என் பேரை சொல்லி இதை கொண்டு நிலவாசப்படியில் கட்டிடு, சரியா? இதை மகனுக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிடணும். கூடவே வந்துடுறோம். வர்ற ஞாயிறு போய் அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பாடுறமானே. கருப்பசாமி மறுபடி எந்த ஊர்? விஜயமங்கலம் வச்சுப்பா. விஜயமங்கலம். கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததை கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு ரேட்டு நல்ல ரேட்டு கிடைக்கணுமா, அப்படி தானே? அப்படியே இல்லையா? வேலை பற்றி உனக்கு தான் தெரியுமா? உனக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாதா? அதனால் கருப்பசாமி நீ கேட்டது போல் உனக்கு தொழில், அதே தொழில் வருமானம் நம்ம எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி அதே மாத்திரக்கு இல்லாமல் உனக்கு நல்ல ரேட்டு கிடச்சிரும். அந்த ரேட்டு கிடைக்க வச்சு வருமானத்தை கொடுத்து எல்லாரும் போல் கடனையும் கட்டி நம்ம தேவைக்கு வேணுங்கிறப்ப கூட வருமானம் கிடைக்க மாட்டேது. அதை நாளையிலேருந்து உனக்கு மாற்றி கருப்பசாமி உருவாக்கி கொடுத்தா போதுமா? அதே போல் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். இது யார்? உனக்கு என்ன பிரச்சனை? அப்படியா? எவ்வளோ நாளா? அப்படியா? சரி, போய் காலையில் வந்துடுவா, பார்த்துட்டு வரேன். நான் கனி கொடுத்து விட்றேன், நாளைக்கு அதோட மாற்றம் உனக்கு தெரியும். இருந்தாலும் கருப்பசாமி எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சனிக்கிழமைக்கு வரணும், சரியா? எப்படி இருக்குதுன்னு எனக்கு வந்து தகவலும் சொல்லணும். நீ கேட்டது போல் ஒரு வாய்ப்பு உனக்கு சரி பண்ணி கொடுத்து ஓரளவுக்கு சரி பண்ணிடலாம், ஒன்றும் பயப்பட வேணாம். முடிஞ்சால் கனியை கொண்டுட்டு போய் கொடுக்கலாம். அப்படியா? இதை கொண்டு சாம்பலும் கனியும் கொடுக்குறேன். இதை கொண்டுட்டு போய் முடிஞ்சால் ஒரு 2 சொட்டு உள்ளே புழிஞ்சு விடு, குடிக்க முடியும் அப்படின்னா. அப்படி இல்லைன்னா அதை பாங்கா வச்சுக்க சொல்லிவிட்டு அந்த சாம்பலை வச்சு விடு. ஒரு வாய்ப்பு நாளை காலையிலேயே உனக்கு மாற்றம் தெரியும். நீ கேட்டது போல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்து அதே மாதிரி உனக்கு கடன் இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சு குழந்தைகளுக்கும் கூட நம்ம எதிர்பார்க்கறது செலவு பண்ண முடியாமல் போச்சு. அதையெல்லாம் கருப்பசாமி எல்லாம் மாற்றி அமைச்சு 2025 முடிஞ்சு 2026 பிறக்கிறது நமக்கு நல்லதாகவே பிறக்கும். அந்த மாதிரி கருப்பசாமி உருவாக்கினா போதும்ல. அதே தொழில் ஆள் நல்லா அமைஞ்சிடும், வருமானம் வந்துடும், நல்ல ரேட்டும் கிடச்சிடும். நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். சனிக்கிழமை என்ன வந்து பாரு. கருப்பசாமி மறுபடியும் குமாரபாளையம் போயிடுச்சுப்பா. குமாரபாளையம் வாங்கிட்டு வாப்பா, போய் கேட்டு வாங்கிட்டு ஓடு. அதனால் கருப்பசாமி நமக்கு வந்து இதில் வந்து என்ன வாங்கணும்? பாஸ் ஆகிடணும், கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம், சரியா? அதனால் நான் கருப்பசாமி உனக்கு வந்து அமைச்சு கொடுத்துறேன்.
சரிப்பா. தேடி வந்துடும். தேடி அதுதான் ரிப்ளை வந்துடும். தேடி வந்துடும்ன்ட்டேன். நீ அதெல்லாம் பயப்படாத. இந்தா 3 நாளைக்கு ஒன்றை வாகனத்தில் வச்சுக்க, 2 பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடு. நீ கேட்டதை போல எந்த இடைஞ்சல் இல்லாமல் நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு, அதே மாதிரி பொருளாதாரத்துக்கு நெருக்கடி இல்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்துருக்கேன். அதுவும் நீ வராது. அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா, சரிப்பா வெயிட் பண்ணி பார்த்துட்டு போடாமானே. இதில் ஆக மொத்தம் பாஸ் ஆகிடலாம். நான் கருப்பேன் கூடவே வரம்போ. நீ கேட்டதுக்கு பதில் அதுலேயே இருக்குதுப்போ. வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. சரிப்பா. பிரீமியர் மில்க் கேட்டு போயிடுச்சுப்பா. உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி வில்லங்க எப்போத்தான் சரியாகும் அதானே? அதனால் கருப்பசாமி தை பொங்கல் முடியணும். அது வரைக்கும் நீ எதுவுமே பேச வேணும். சரியா? எந்த பக்கமும் பேச வேணும். தை பொங்கல் முடியறதுக்குள்ளேயே உன் சிக்கல் பகுதி கிளியர் ஆயிரும். அதே மாதிரி தை மாசி பங்குனி சித்திரை முடிஞ்சு வைகாசி பிறக்கிறதுக்குள்ளேயே நீ கேட்ட கேள்விக்கு பதில் வந்துடும். என்ன கேட்ட? எனக்கு வாரிசு வேணும் கேட்டீங்களா? அதனால் அந்த மாதம் வைகாசி மாதம் உருவாயிடும். அது வரைக்கும் என்ன இவ்வளோ மாதம் லேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, கணவரை சரி பண்ணோம்ல. அதனால் குடும்பத்தோட சந்தோஷம் பிரியமாக இருக்கணும். அடுத்தவன் சொல் பேச்சு கேட்கக்கூடாது. அது மாதிரி குடும்பத்தை கவனிக்கணும். அந்த மாதிரி இருந்தால் நீ கேட்டதோட கருப்பசாமி சித்திரைலேருந்து வைகாசி மாதம் உருவாயிடும். போய் காலைல விட்டோம். அதனால் நீ எல்லாம் பயப்பட வேணாம். கருப்பசாமி நீயே பார்த்துக்க அப்படின்ட்டு எப்போ வந்தாலும் எனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு வந்துடும். நீ கேட்டதோட அமாவாசை பௌர்ணமிக்கு, அப்படி இல்லைன்னா 15 நாளைக்கு இருக்கா, எனக்கு மாலையும் பாட்டிலும் கொண்டாந்து கொடுத்துரு. அடுத்த 3 மாதத்துக்குள்ளே முழுசாக சரி பண்ணி யார் சொல் பேச்சும் கேட்காம நம்ம குடும்பம் என்னோட மனைவி அப்படிங்கிற மாதிரி அவனை சொல் பேச்சு கேட்க வச்சு, அவனையும் நல்லபடியாக வாகனத்தை ஓட்ட வச்சு, அதே மாதிரி நல்லபடியாக வாரிசும் கருப்பசாமி உருவாக்கி செட்டு சேர்த்தாமல் உருவாக்கி கொடுத்தா போதும்ல. நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறோம். இதை நீ பகுதியை சாப்பிட்டு நீயே தேய்ச்சி குளிச்சிடு. எதாக இருந்தாலும் கருப்பசாமி நீயே பார்த்துக்க அப்படின்னு என் மேலே பலியப்பட்டு போ. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் இதில் எம்ப்ராய்டிங் சம்மந்தப்பட்ட தொழில். அதனால் கருப்பசாமி உன் இருப்பிடத்துக்கு வந்து 5 நாள் ஆச்சு ரமணே. 5 நாள் ஆச்சு. அப்படிங்கிறதுனால 5 நாள் இருந்து இந்த வர ஜனவரி பிறக்கட்டும். ஜனவரி வரைக்கும் உனக்கு எந்த பக்கம் போனாலுமே தடம் தெரியாது. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்கும். ஜனவரி பிறந்ததையும் பிப்ரவரி 3ஆம் தேதி வர்றதுக்குள்ளே நீ கேட்டதை போல உனக்கு ஒரு வழி காட்டிடுவேன். சரியா? மீண்டும் இன்னொரு வாய்ப்பு அடுத்த பிப்ரவரி வர்றதுக்குள்ளே நீ கேட்டது போலே நான் கருப்பசாமி இன்னொரு வாய்ப்பு அமைச்சு யாருக்கிட்ட ஏமாறாமல் நமக்கு வர வேண்டியது செட்டில் ஆகிற அளவுக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? அதைத்தான் இப்போ நானும் சொன்னேன். நான் தொழில் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். மீண்டும் இன்னொரு வாய்ப்பு இந்தா இதை கொண்டு இருப்பிடத்தில் வச்சிரு. நீ கேட்டது போலே கருப்பசாமி இன்னொரு வாய்ப்பு பழைய நிலைமைக்கு ஒரு அமைப்பு அமைச்சு கொடுத்துறேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு வரணும். நல்லபடியாக படிக்க வச்சு நல்லபடியாக மார்க்கு வாங்கி என்ன படிக்கணுமோ அதுக்கு உண்டான படிப்பு நான் அமைச்சு கொடுத்துறேன். பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். கருப்பசாமி மறுபடியும் போயம்பாளையம் போயிடுச்சுப்பா. போயம்பாளையம் எனக்கு வீடு வைக்கணும் அப்படி தானே? அதனால் கருப்பசாமி உனக்கு வீடு வைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன்டாமான்னு. அதனால் இன்றைக்கி தான் உனக்கு பரிசோதனை பண்ணலாம்னு இன்றைக்கி தான் பௌர்ணமிக்கு தான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். பௌர்ணமி அன்னைக்கு வா, எனக்கு மாலையை பாட்டிலும் கொண்டுட்டு அப்போ உனக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கேன். அப்படி தானே? இன்னும் இருந்தால் வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. அப்போ மார்கழி கடைசி தை முதலுக்குள்ளே நம்ம அங்கே மார்க்கெட் ரேட்டு உனக்கு விற்று கொடுத்தா போதுமா? போய் காலைல வந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி நம்மளோட எதிர்பார்த்தது போல் உனக்கு சீக்கிரமாக அதை விற்று கொடுத்துறேன். இதை நிலவாசப்படியில் கட்டிடு. அதே மாதிரி யாருக்கு சரியில்லாமல் இருக்குது? சரியில்லாமல் இருக்குது. அதனால் இது 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லு. அதுவும் இன்னும் ஒரு 3 வாரத்துக்குள்ளே சரி பண்ணி போடுறேன். அதனால் ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் வந்து கனி வாங்கிட்டு போ. சரியா? உன்னோட தாய்க்கு நான் உனக்கு சீக்கிரமாக உனக்கு குணப்படுத்தி கொடுத்துறேன். அவனுக்கு என்ன அப்படியா? இது உனக்கு மட்டும்தான் உத்தரவு. இருந்தாலும் கருப்பசாமி அவனை நல்ல முறையாக வச்சிருக்கலாம். ஒரு டைம் இங்கே கூட்டிகிட்டு வா. சாமி மறுபடியும் பவானி வச்சுப்பா. பவானி அதனால் சேர்த்து வச்சிடலாம்.
சேர்த்தி வச்சிடலாம். நான் போய் வழக்காடி பார்த்தேன். சரியா, அத்துட்டு போகிறக்குள்ள ரொம்ப சிரமமிடமானே. அதனால் கடைசி வரைக்கும் தொங்கிட்டே இருக்கணும். அதனால் ஒரு வாய்ப்பு சொன்னபடி கேட்பாளா அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குது. அதுதானே, அதனால் சொன்னபடி கேட்க வச்சு சேர்த்தி வச்சிடலாம். அதனால் அது கருப்பசாமி, அதை நான் பார்த்துக்கிறேன். அதனால் நீ அதை பற்றி யோசிக்க வேணாம். அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா, சரிப்பா, மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வரும்போது 9 வகையான பூ ஒரு மாலையில் இருக்கணும். சரியா, அதை கொண்டுட்டு வந்து கொடு. வர ஞாயிற்றுக்கிழமை 9 வகையான மாலை, ஒரே மாலையில் 9 வகையாக ஒரு பூ, அதை கட்டி ஒரு மாலையாக கொண்டுட்டு வா. நீ கேட்டது போல் கருப்பசாமி வந்து அருமண 18 150 நாள் 6 மாதத்துக்குள்ளே இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு பண்ணி நிரந்தரமாக ஒரு முடிவு பண்ணி வந்துட்டான்னா திரும்பி போக மாட்டான். சீராடி போகிறக்கு இல்லாமல் நல்லா சந்தோஷம் பிரியமாக உனக்கு நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்தா போதும்ல, சமாதானமான அதே ஒன்று அமைச்சு கொடுத்தா போய் காலைல விட்டுவோம். இதோட கருப்பசாமி நம்மளுக்கு நல்ல முறையாக சேர்த்தி வாழ வச்சு 6 மாதத்துக்குள்ளே சேர்த்தி வச்சிடலான்னு முடிவு பண்ணியாச்சு. அதனால் வர ஞாயிற்றுக்கிழமை எனக்கு மாலை கொண்டுட்டு வந்து கொடுத்துரு. நான் கருப்பா அதுக்கு உத்தரவு கொடுத்துட்டு போயிடுறேன். அதே போல் எல்லோரும் போல் நம்மளும் வாழ்கிறதுக்கு இன்னும் 6 மாதம் ஆயிடும். அப்போ தான் சந்தோஷம் பிரியமாக வீட்டுக்குள்ளே வரும். அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி நோய் நொடி இல்லாமல் சரி பண்ணி கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சா போதும் இல்லை. இந்த 6 மாதத்தில் எனக்கு சேர்த்து வச்சிடணும்ப்பான்னு கொண்டு யாரும் கைப்படாமல் வச்சுக்க. இதை எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வந்துடுறேன்டாமானே. ஞாயிற்றுக்கிழமை தான் மகளை உத்தரவு. ஞாயிற்றுக்கிழமைக்கு வா, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். கருப்பசாமி மறுபடி கம்பம் போயிடுச்சுப்பா. கம்பம் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் எல்லாமே ஏமாற்றமாக தானே இருக்குது. அப்படி தானே, இது மட்டும் இல்லை, எல்லாமே நம்ம வாழ்க்கையிலேயே எல்லாமே ஏமாற்றம். அதனால் இதுவாவது நமக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு ஒன்று வருமா, கட்டாயம் வரும். அதுக்குண்டான வழியும் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் கருப்பசாமி இப்போ இன்னொன்று, அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணி தரணும், நான் தேவையில்லாமல் அங்கே போய்க்கூடாது. அப்படி தானே, நம்ம குடும்பம்னு இருந்தால் போதும் இல்லை, அவ்வளோதான். யாரோட சொல் பேச்சும் கேட்கக்கூடாது. கண்டிப்பாக கேட்கறதுக்கு இல்லாமல் அமைச்சு கொடுத்துட்றேன். நான் 3 12 120 நாள் பொறுத்துக்க. நான் தான் 4 மாதம் 120 நாள் பொறுத்துக்க. 4 மாதத்துக்குள்ளே நான் கருப்பசாமி அங்கேருந்து சிக்கல் உருவாக்கி நம்மளுக்கு உண்மை எங்கேயோ அங்கே புத்தியை தெளிய வச்சு நல்லபடியாக உங்ககிட்டவும் சந்தோஷம் பிரியமாக பேச வச்சா போதுமா, அதையும் அமைச்சு கொடுத்துறேன். அங்கேயும் சிக்கல் இல்லாமல் நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்துறேன். அதுக்கு தான் நான் அமைச்சு கொடுத்துறேன். நீ அதை பற்றி பயப்படவே வேணும். இதை கொண்டுட்டு போய் என்ன பண்ணணும், யார் கைப்படாமல் கொண்டுட்டு போய் பாங்காக வச்சுக்க வேண்டியது. சரியா, இதை கொண்டுட்டு போய் நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுக்கணும். நீ கேட்டதை கூட சிக்கல் இல்லாமல் அமைச்சு கொடுத்துறேன். வர்ற நான் தான் சொல்லிட்டேன், நான் சொன்ன டைம் வரைக்கும் பொறுமையாக இரு, அதுக்குள்ளே அமைச்சு கொடுத்துறேன். அதனால் வர்ற ஞாயிறில் அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. நான் கூடவே வரப்போ சாமி மறுபடியும் திருப்பூர் வச்சு திருப்பூர் என் மகன் ஜெயிலில் கிடக்குறான். அதனால் கருப்பசாமி எப்படியாவது கூட்டிகிட்டு வந்து சேர்த்திடணும். அப்படி தானே, அதனால் நான் போய் ஜாமீன் எடுக்கிறதுக்கெல்லாம் எம்மனால முடியாதுல்ல. அதனால் அவனே வெளியில் போகணும், சொல்லி அனுப்பி விடணும். போய் காலையில் வந்துட்டோம். இப்போ கேரளாவில் இருக்கானா, இருக்கேன், போய் காலையில் வந்துட்டோம். அதனால் கருப்பசாமி இந்த மாதம் முடியட்டும். சரியா, இந்த மாதம் முடித்து அடுத்த மாதம் பிறக்கிறதுக்குள்ளே அவனா வெளியில் நீ போடான்னு துரத்தி விடுற மாதிரி நான் கருப்பை அமைச்சு கொடுத்தா போதும்ல. கிட்டவா இதை கொண்டுட்டு போய் 4 அறுத்து போட்டுடணும். 2 கையில் வாங்கு, 4 அறுத்து என் சாம்பல் எடுத்து வச்சுட்டு கனியை மட்டும் 4 அறுத்து எப்படியாவது அவனை கூட்டிகிட்டு வந்து எனக்கு சேர்த்திரு அப்படின்னு போட்டுரு. நீ நினச்சது போலே நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அடுத்த வாரம் வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. எனக்கு ஒரு மாலை மாட்டில் வாங்கிட்டு வந்துரு. அந்த ஒருப்பா மறுபடி திருச்சி வச்சுப்பா. திருச்சி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா. சுற்றி பார்த்தல கருப்பசாமி இதை விற்று கொடுக்கணுமா. சரி, இதை கொண்டு படியில் வைப்பா. அதனால் கருப்பசாமி சொந்த சித்தப்பனே பிரச்சனை பண்ணுறியா, அப்படி இல்லையா. அதனால் கருப்பசாமி அதனால் எல்லாமே தடுங்கல் பண்ணி இடைஞ்சல் பண்ணி நம்மளை வளரவும் விட மாட்டேங்கிறான், வாழவும் விட மாட்டேங்கிறான். அதனால் கருப்பசாமி இதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுறேன்டாமானே. சரியா,
நீ என்ன பண்ணுற அப்படின்னா அடுத்த வியாழக்கிழமைக்கு வரணும். சரி, அமாவாசைக்கு வந்துடு. அமாவாசைக்கு வந்துடு. இல்லை இந்த மாதம் ஒரு 25, 26 வந்துடுறேன் சாமி. இன்னும் எத்தனை நாள் இருக்குது? இன்னைக்கு தேதி 5, இன்னும் ஒரு 20 நாளில் வந்துடுறேன் சாமி. இப்போ இட பிரச்சனை தீர்க்கணுமா வேணாமா? ஆமாம் சாமி. நான் அதை 5 நாள் டைம் கொடுத்துருக்கேன் உனக்கு. சரிங்க சார். இப்போ இன்றைக்கி பௌர்ணமி, அடுத்து அமாவாசைக்கு வந்துடும். சரிங்க சார். அதுக்குள்ளே மறுபரிசீலனை பண்ணி உனக்கு பண்ணி தந்துடுறேன். நீ லேட்டாகி வந்தீங்கன்னா நான் கிடப்பில் ஓட்டுருண்டாமானே. சரி சார். அதனால் இப்போ நான் உடனே அதை மறுபரிசீலனை பண்ணணும். அதனால் இப்போவே நீ எப்போவே செட்டில் ஆகிருக்கணும். சரியா? இப்போ அந்த டைமெல்லாம் விட்டுட்டு 5 வருஷம் மறுபடியும் பின்னாடி இருக்க, அப்படி தானே? அதனால் மறுபடியும் எல்லாரும் நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்து அதுலேருந்து உனக்கு எல்லோரும் அமைச்சு கொடுத்து இப்போ தகப்பனும் அப்பனும் மகனுக்குமே பிரச்சனையாக கிடக்கும், இருக்கா இல்லையா? அதனால் நிறையா பிரச்சனை இருக்குது. அதனால் நீ லேட் பண்ணாமல் நான் சொன்ன டைமுக்கு வா. உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்து சீக்கிரம் விற்று கொடுத்து எல்லாரும் போல் கருப்பசாமி வாழ்க்கையில் நல்லபடியாக சந்தோஷம் பிரியமாக உனக்கு நான் வாழ வச்சு கொடுத்தேன்டாமானே. வர ஆடி மாதம் வர்றதுக்குள்ளே உனக்கு அதை வித்துடலாம். அதுக்குண்டான வாய்ப்பு நான் அமைச்சு கொடுத்துறேன். யார் தடுங்கல் பண்ணனாலும் சரி, தடுங்கல் இல்லாமல் உனக்கு விற்று கொடுத்தா போதுமில்ல, நான் அமைச்சு கொடுத்துறவா. அமாவாசைக்கு வந்துடணும். இதை குடும்பத்தில் எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். நீ கேட்டதோட எந்த இடத்துல இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துருவோம். அப்படியா? அதையும் கருப்பசாமனுக்கு உருவாக்கி தந்துடுறோம். இப்போதைக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லடாமானே. அதனால் இப்போ அங்கேயே வேலைக்கு போ. நான் மாறுற டைம் வந்தால் நானே உனக்கு கூப்பிட்டு சொல்கிறேன். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேணாம். அந்த இடத்த விற்று அதிலேருந்து ஹோல்சேல் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கே போய் விற்றாலும் புது தொழில் தொடங்க முடியாது. அப்படின்னா புதுசாக போய் எங்கேயும் தங்கி இருக்க முடியாதுன்னா செய்கிற தொழில் அப்படியே செய். நான் உனக்கு அமைச்சு தரப்போம். அதுக்கு தான் இப்போ கனி கொடுத்துருக்கேன். எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். எல்லாத்தையும் மாற்றி அமைச்சிடறேன். 6 மாதத்தில் அவனும் பழைய நிலைமைக்கு எல்லாரும் போல வந்துடுவான். அப்படி அமைச்சா போதும்ல, நான் கூட வரம்போ. இன்றைக்கே அவன் படிவாசலுக்கு வந்துடுவேன். நகரீமாப்பா நான் பார்த்துக்கிறேன். நான் தான் சொல்லிட்டு ஆடி சேர்ந்த ஒருப்பா குண்டடம் போயிடுச்சுப்பா. குண்டடம் நல்லபடியாக எனக்கு திருமணம் வேணும். அதே போல் கருப்பசாமி நம்ம நல்ல குடும்பத்தோட நல்ல பிள்ளையாக பார்த்து நான் தொலாவி பிடிச்சி நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்து கருப்பசாமி உனக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் தை 3ஆம் தேதி வரைக்கும் இந்த திருமணத்தை பற்றி ஒரு முடிவு எடுக்க வேணாம். அதுக்கு மேலே நானாக உனக்கு தொலாவி நானாக திருமணம் கருப்பசாமி அமைச்சு கொடுத்தா போதுமா? நான் அமைச்சு கொடுக்குறேன்டாமானே. இதை கொண்டு போய் பாங்கா வச்சுக்க. நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வந்துடுறேன். அதனால் அடுத்த வியாழக்கிழமைக்கு என்ன வந்து பாரு. சாமி மறுபடியும் பல்லடம் போயிடுச்சுப்பா. பல்லடம் என்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் உடல்நிலை உன் மனைவிக்கு எப்படி இருக்குது? பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கருப்பை சரி பண்ணி கொடுப்பேன். சரியா? அதனால் நான் சொன்ன டைம் 6 மாதம் டைம் கிடக்குது. இப்போ என்ன 3 வாரம் தான் முடிஞ்சிருக்கு, அப்படி தானே? அதனால் நான் கருப்பசாமி எனக்கு பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல விசேஷம் பண்ணும்போது ஆரோக்கியமாக உடம்பு இருக்கணும். அப்படி தான் என்னோட எதிர்பார்ப்பு. அதே போல் ஆரோக்கியமாக அடுத்த ஒரு 2 மாதத்துலேயே ஆரோக்கியம் ஆகிடும். இருந்தாலும் 6 மாதம் முடிகிறதுக்குள்ளே முழுசும் சரி பண்ணி கொடுத்துறேன். போய் காலைல வந்துட்டோம். நல்லபடியாக ஆரோக்கியமாக நான் சரி பண்ணி கொடுத்துறேன். அதே போல் நல்லபடியாக படிக்கணும். நல்லபடியாக படித்து வேலையும் வாங்கணும். அதே போல் கருப்பசாமி உனக்கு படித்து வேலை வாங்குற அளவுக்கு நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நல்லபடியாக படித்து நீ என்ன நினைக்கிறீ அதை படிச்சிடலாம். நல்லபடியாக வேலையும் வாங்கி கொடுத்துறேன். அதே மாதிரி இப்போ தட்டி போயிடுச்சு அப்படின்னு அதை சொன்னேன். இப்போ தட்டி போயிடுச்சு அப்படின்னா பயப்படாத. நமக்கு வந்து தட்டி போகுதுன்னா அது சரி வராதுன்னு அர்த்தம். அதனால் எத்தனை தட்டி போட்டாலும் அதெல்லாம் பயப்பட வேணாம். நல்லதாக நானாக தொலாவி பிடிச்சி நான் கருப்பசாமி உனக்கு நல்லதாக அமைச்சு கொடுத்துருவேன். அதையும் பாடுறாமண்ணே பிடிச்சா நான் என்னை வந்து கேட்டுட்டு அப்புறம் முடிவு பண்ணும். 4 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். சரியா? இன்றைக்கி என்ன கிழமை? வியாழன் 1, வெள்ளி 2, சனி 3, ஞாயிற்றுக்கிழமையோடு முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு என்னை வந்து பார்க்கணும். வரணும். இந்த ஞாயிற்றுக்கிழமை வரணும். இதை பாங்கா வச்சுக்கணும். கொண்டு நடவாசப்படியில் வச்சிடணும். உடல்நலை சரியாக வரைக்கும் நான் அப்பப்போ சொல்கிற டைம் வந்துட்டு போ. அதுக்கப்புறம் மாதத்துக்கு ஒரு டைம் வந்துடலாம். நான் கருப்பசாமி கூடவே வந்துடுறோம். சாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் இல்லை மறுபடியும் இங்கே அல்ல விடு. இதில் ஆட்டோ டிரைவராக, இதில் ஆட்டோ டிரைவர். அதனால் கருப்பசாமி இப்போ உனக்கு உடல்நலை எப்படி இருக்குது?
உன் மகளுக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல. அதனால் உனக்கு மட்டும்தான் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணுது. அதனால் உனக்கும் சரி பண்ணிடலாம்டாமான்னு என் ஆலயத்தை மட்டும் ஒரு சுற்றிட்டு வா. இப்போ அதுவும் இங்கேயே பிடிச்சி நிப்பாட்டிட்டேன்டாமான்னு. அதனால் அதையும் பிடிச்சி இங்கேயே நிப்பாட்டியாச்சு. அதனால் அதுக்கு ஒரு 3 வாரத்துக்கு மட்டும் பொறுமையாக இரு. 3 வாரத்துக்குள்ளே முழுசாக சரியாக போயிடும். சரியா? இதில் 3 பேர் தானே? இதை 3 பேர் ஆளுக்கு ஒன்று பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். இதை கொண்டு போய் கருப்பசாமி நீ எனக்கு வாகனத்தை நல்லா ஓட்டி தரணும். அப்படி தானே? வாகனத்தை ஓட்டி தரணும். அதனால் இப்போ ஓட்டம் கம்மியாக இருக்குது. அதனால் இன்னும் 3 நாள்லேருந்து ஓட்டத்தை அதிகம் பண்ணி கொடுத்து ஒரு நிரந்தரமான ஒரு தொழில் அப்படின்னு போய் பார்க்கும்போது அடுத்த இன்னும் ஒரு 30 நாள் பொறுத்துக்க 31வது நாளே உனக்கு நல்ல ஒரு இடமா நல்ல கம்பெனி உனக்கு காட்டுறேன். அதில் நிரந்தரமாக உனக்கு செட் ஆகிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. நாங்கள் அனுப்பம் கூடவே வரப்போம். அப்படியா? சரி, இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வை. அதனால் அதுக்கு உண்டான வேலையை அமைச்சு தரேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து பார்த்துட்டு போ. அதை மாற்றி வெளியில் கிளப்பிடும்டாமாண்ணே. அதுக்கு நான் முடிவு பண்ணியாச்சு. அதனால் நீ அதெல்லாம் பயப்படாத போ. அப்படியா? அதுவும் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி காட்டுறேன் போ. சரியா? 30 நாள் உங்கள் கண்ணுக்கு காட்டுறேன் போ. அப்படியா? மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் ஆளுக்கு உடல்நல ஓரளவுக்கு பரவாயில்லையா? நம்ப முடியாமல் இருந்ததுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லையா அப்படின்னு நான் பார்த்துட்டு வந்தேன். நீ சொல்லு. பரவாயில்ல. அதே போல் உனக்கு முழுசாக சரி பண்ணி கொடுத்து அதே மாதிரி வர வேண்டிய இடத்துலேருந்து வர வச்சும் கொடுத்து அதே மாதிரி கொஞ்சம் கேஸ் பிரச்சனைக்கிறது அதையும் தீர்த்து கொடுத்து நிம்மதியாக வாழ்ந்தால் போதுமா? போய் கால் விட்டான் போல கருப்பசாமி. நம்மளோட எதிர்பார்ப்பு போலையே உனக்கு உன்னமும் உனக்கு நல்லா குணப்படுத்தி கொடுத்துட்றேன். அதே மாதிரி வர வேண்டியது வர வச்சும் கொடுத்துட்றேன். அதே போல் உனக்கு கேஸ் பிரச்சனையும் தீர்த்து கொடுத்துட்றேன். இது எல்லாம் தை 30 முடிய வரைக்கும் ஒவ்வொன்றா பொறுமையாரு. முதல் உடம்பெல்லாம் சுத்தப்படுத்தி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஒவ்வொன்றா தை மாதத்துக்கு மேலே தான் உனக்கு ஒவ்வொன்றா பண்ணி கொடுத்துருவேன். அது எல்லாம் அமைச்சு கொடுத்துட்றேன். அது மார்கழி 30 விட்டு தை பிறக்கிறதுக்குள்ளேயே அதுவும் வந்துடுவேன். தாராளமாக கேட்கலாம். யாருக்கிட்ட வரந்தாலும் நீ அந்த டைமில் நீ கேட்டுடலாம். ஆக மொத்தம் தை மாதத்துக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வர்ற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். சரியா? இதை கொண்டு உன் தாய்க்கு 2 நாளைக்கு இதில் நீ 2 ஆள். சரியா? ஆளுக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். நான் கருப்பசாமி உனக்கு கூடவே காப்பாற்றி கொடுத்து நான் சரி பண்ணி கொடுத்துறேன். அடுத்த வாரம் என்னை பார்த்துட்டு போப்பா. மறுபடியும் வெள்ளலூர் வச்சுப்பா. வெள்ளலூர் உனக்கு வர வேண்டியது கருப்பசாமி உனக்கு வரல. எனக்கு ஒரு 4 பாட்டில் ஊற்றுப்பா. ஏழை எங்கே ஒரு தனிமே இல்லை. அதனால் கருப்பசாமி நம்ம எதிர்பார்ப்பு அப்படின்னு போய் பார்க்கும்போது நம்ம நினச்சது போல் எதிர்பார்த்தது எதுவுமே நமக்கு சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. அப்படி தானே? அதனால் இப்போ பச்சை தண்ணிக்கு பதிலாக கொஞ்சம் வெகு தண்ணி அப்படின்னு ஒரு பெட்ரோல் செலவுக்கு தான் வேலை கிடச்சிருக்குது. அப்படித்தானே? கிடச்சிருக்கா இல்லையா? கிடச்சிருக்கு. அதுவும் பெருசாக எதிர்பார்க்குற அளவுக்குலாம் இல்லை. அதனால் நான் கருப்பசாமி நீ நம்ம நினச்சது போல் நாளையிலேருந்து உனக்கு மாற்றத்தை உருவாக்கி தரேன். அதனால் உனக்கு சோதனை வரணும் அப்படிங்கிற காலம் இது. அதனால் சரிப்பா இந்த குளம் வத்தி போயிடுச்சு அப்படின்லாம் நீ நினைக்க வேணாம். அதில் மழை குளம் கண்டிப்பாக மறுபடியும் நம்ப. அதில் கொக்கு முக்காரம் அதுலேயும் மீன் சாப்பிடும். அதனால் நீ என்ன நினச்ச? நம்ம முதல்ல நல்லா இருந்தோம், இப்போ கீழே போயிட்டோம், இன்னும் மீண்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? நம்பி ஏமாந்துட்டோமே, அதனால் நம்ம இருக்கிறத விட இல்லாமல் தான் போனோம் என்ன அப்படின்னு ஒரு சில நேரங்களெல்லாம் யோசிக்க தோணுது இல்லையா? அதனால் நான் கருப்பசாமி அதான் சொன்னேன், மீண்டும் முன்னொரு வாய்ப்பு வருவான், அதில் மறுபடியும் நம்பும், அதிலே மீன் பிடிப்போம். அதனால் நீ அதெல்லாம் பயப்பட வேணாம். அதுக்கு வாய்ப்பு நாளையிலேருந்து உருவாக்கி தரேன். இதை 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளி. உனக்கு அதுலேருந்து அந்த குழப்பத்துலேருந்து வெளியில் வா. நீ கருப்பசாமி மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? அப்போ அப்படி இருக்கும்போது நீ என்ன சொல்லணும்? அப்புறம் எப்படி நம்ம போயிடலாம் அப்படின்னு உனக்கு தோணுது? எனக்கு தெரியாதுப்பா, நீ பண்ணி கொடு அப்படின்னு கூப்பிட்டு வெளியாலேயே உனக்கு வேலை வந்துடும். அதே மாதிரி நகையை ஒருத்தன் ஏமாற்றிட்டு இருக்கேன், அப்படி தானே? அவனுக்கு மட்டும் நான் போய் பார்த்துட்டு வந்துட்டு சொல்கிறேன், அடுத்த வாரம் பார்த்துட்டு போ. அதுக்குள்ளே நான் கருப்பசாமி அவனையும் பார்த்துட்டு கூப்பிட்டு கொடுக்குற மாதிரி உருவாக்கினா போதுமா? நான் அமைச்சு தரம்போ. அதுக்கு தான் சொன்னேன், நாளையிலேருந்து உனக்கு ரிலீஸ் பண்ணி விட்டாச்சு, தைரியமாக போய் கேளு, நான் பார்த்துக்கிறேன்.
2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சது. மறுபடி அந்த ஒரு குண்டடம் வச்சுப்பா, குண்டடம் டெய்லி ஒரு பதில். அதான்டா மன கேட்டுருவோம்னா அட்வான்ஸாகவே பதில் சொல்லிடுறேன், அப்படித்தானே? அதனால் கருப்பசாமி மார்கழி 13ஆம் தேதி வரைக்கும் பொறுமையாக இருக்கும். அதுக்குள்ளே நான் வழக்காடி பார்க்குறேன், வழக்காடி பார்த்து அவன் கையில் அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலை வருது அப்படின்னா, நான் கருப்பசாமி அதுக்கு ஒரு வழி சொல்கிறேன். அந்த வழி பிரகாரம் நீ போகும்போது கருப்பசாமி அனுப்புவான், கொஞ்சம் கொஞ்சமாக உன்னோட அமௌண்ட்டு வாங்கி தர மாதிரி அமைச்சு கொடுத்தா போதுமா? போய் காலைல விட்டுவான். கருப்பசாமி நாம் நினச்சது போலையே உனக்கு நல்லபடியாக வாங்கி கொடுத்து, அதே மாதிரி தொழில் அப்படின்னு பார்த்தா பெருசாக எந்த மாற்றம் வர மாட்டேது, அப்படித்தானே? இதில் 4 அறுத்து கண்மை தெரியுமில்ல, அந்த பிளாக் போட்டு அதை 4 பக்கமாக பூசிடு, அறுத்து கொண்டுட்டு போய் அறுத்து நைட்டு 11:59 12 மணி அப்படிங்கிறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி 4 அறுத்து அந்த கருப்பு பொட்டை தொடச்சி வச்சிடணும். இது கண்மையை போகும்போதே வாங்கிட்டு போயிடும். நாளையிலேருந்து கருப்பசாமி உனக்கு மாற்றி ஏற்பாடு பண்ணி நம்ம போட்ட முதல் வீண் போகாமல் நமக்கு வருமானத்தை கொடுத்து எல்லோரும் போல் கருப்பை காப்பாற்றி கொடுத்தா போதுமில்ல. இந்த வருமானத்துக்கு நாளையிலேருந்து அமைச்சு கொடுத்துட்றேன். இதுக்கு மட்டும் டைம் கொடுத்துருக்கேன், அந்த டைமுக்குள்ளே ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துட்டேன்டாமானே, சரியா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு வந்துட்டு போ, ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே வியாபாரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லு. அப்படி இல்லை அப்படின்னா அதுக்குண்டான மாற்று ஏற்பாடு ஞாயிற்றுக்கிழமை பண்ணித்தரப்போம். அப்படியா? இந்தா அதை அறுத்து போடுறது சோப்பில் போடு. இதை நீ 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நான் கருப்பசாமி கூடவே வரணும். மறுபடியும் கெட்டிச்செவியூர் வச்சுப்பா, கெட்டிச்செவியூர் என்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, இப்போ எல்லாம் சிக்குவார் பக்கம் சிக்கி சீரழிஞ்சு போய் கிடக்கிறேன். அதனால் கருப்பசாமி எனக்கு ஒரு வழி, குடும்பத்துலேயும் நிம்மதி இல்லை, தொழிலையும் நிம்மதி இல்லை. எப்படி வருமானம் வந்துச்சு அப்படியே போயிடுச்சு இல்லையா? அதனால் 3 மடங்கு கடனோடு இருக்கான். அதனால் கருப்பசாமி உனக்கு கடனையும் கட்டி கொடுத்து தொழிலும் நல்லபடியாக உனக்கு உருவாக்கி கொடுத்து எல்லாரும் போல் மீண்டும் இன்னொரு வாய்ப்பு தரேன். அதை வச்சு நீ தக்க வச்சுக்குவீ இல்லை? போய் காலைல ஓடு. ஒரு வாய்ப்பு கொடுத்தேன், ஒரு வாய்ப்பு கொடுத்தேன், அதை நீ கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டியா? பதில் பேசு. உனக்கு தொழில் நல்லா ஓட்டி கொடுத்துட்டு தானே இருந்தேன், வருமானம் வந்துச்சா இல்லையா? கையில் மணிப்பரிசனையே காசு வச்சு சுற்றிட்டு இருந்தியா இல்லையா? அதுக்கு தான் சொன்னேன் ஒரு வாய்ப்பு கொடுத்தேன்னு. அதை நீ கரெக்டாக வச்சு பொழைச்சிருக்கணுமா இல்லையா? எல்லாம் இறச்சிட்டான். நான் அதெல்லாம் கேட்கல, இறச்சமா இல்லையா? அப்போ இறச்சது போனது போயிடுச்சு, இப்போ ஏமாந்த பொழைச்சிட்டான். அதனால் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு முடிவு பண்ணுறேன். அதனால் வருமானம் வந்துடும், இடத்துல இருக்கிற பிரச்சனையும் தீர்த்து கொடுத்துட்றேன். அதே மாதிரி உனக்கு தொழிலும் நிம்மதி அமைச்சு கொடுத்து யார் கடன் வாங்கினாலும் உனக்கு கடனை கட்டுற மாதிரி உனக்கு உருவாக்கி எல்லாரும் போல நிம்மதியை உனக்கு வாழ வச்சா போதும்ல. நான் தான் சொல்லிட்டேனே, நான் கொடுத்தா நீ பயன்படுத்தலை, முடிஞ்சு வச்சு. இந்த அளவு இன்னொரு வாய்ப்பு இன்றைக்கே கொடுத்துறேன். அப்படி இதை கொண்டு இன்றைக்கி நான் கொடுத்துருக்கேன்ல, கொண்டு கருப்பசாமி நீ எனக்கு ஒரு வழி காப்பாற்றுன்னு சொல்லு. 3 மாதத்துக்குள்ளே உனக்கு ஒரு வழி காட்டுறேன், அந்த வழியில் உன்னை நான் தப்பிக்க வச்சிடவா. அதெல்லாம் கருப்பை வாங்கி சிக்கிட்டான். அதனால் கருப்பசாமி பெருசாக ஆபத்து இல்லாமல் கருப்பை காப்பாற்றி எல்லாத்துக்கிட்டமும் பேரை காப்பாற்றுற மாதிரி உனக்கு கொடுக்குற மாதிரி உருவாக்கி தந்துடுறப்போ. நான் தான் சொல்லிட்டேனே, பிரச்சனை வந்துருச்சு, நான் படிப்படியாக குறைச்சி கொடுத்து இது கொண்டுட்டு போ. நான் உனக்கு பெரிய பிரச்சனை வர்றதுக்கு இல்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்துறப்போ, கூட வரம்போ. அந்த பிரச்சனைக்கு காரணம் யார் மகளே? அதுக்கு தான் சொன்னேன், மாட்டிட்டோம். அதனால் மறுபடியும் அதிலிருந்து தப்பிக்க வச்சு எந்த சிக்கல் இல்லாமல் உனக்கு உருவாக்கி தந்துடுறப்போ அப்படின்றது. தகரியமாக போ, இதை வச்சுட்டு போ. மறுபடியும் கோபி முயற்சிப்பா. கோபி அப்படியே கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, சுற்றி பார்த்த மகனை நல்லபடியாக படிக்க வைக்கணும். அதே மாதிரி எந்த ஸ்கூலுக்கு பிரச்சனை இல்லாமல் உனக்கு உருவாக்கி நல்ல முறையாக போக வைக்கணும். ஏன்டா மகனை யாரும் அமைதியாக உட்கார முடியாதா? உட்காரலின்னு இன்னும் 3 பேர்த்துக்கு மட்டும்தான் சொல்லுவேன். அதனால் கருப்பசாமி எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி நல்லபடியாக படிக்க வச்சு எல்லாரும் போல் கருப்பை உனக்கு இடைஞ்சல் இல்லாமல் நிம்மதியாக அவனையும் லீவு போடாமல் போக வச்சு உனக்கு நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி கொடுத்தா போதுமா? நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன்.
அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்துட்டானா. அதனால் 3 நாளைக்கு இதை பகுதியை மட்டும் சாப்பிட கொடுத்துரு. நீ பேசுகிற அளவுக்கு அவனே நடந்துக்க மாட்டேன். கருப்பை மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். இந்தா இதை கொண்டுட்டு போய் நிலவாசப்படியில் கட்டிடணும். நான் கருப்பசாமி நீ உன்னைக்கே உன் படிவாசலுக்கு வந்து பிரச்சனையை நான் தீர்த்து கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமா? கூடவே வரம்போ மறுபடியும் பெங்களூர் வச்சுப்பா. பெங்களூர் கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில்ல கருப்பசாமி. சரிப்பா, சுற்றி பார்த்ததில் நம்மளுக்கு எப்படியாவது இன்னொரு படி ஏற்றி விட்டணும். படி ஏற்றி விட்டேன், அதனால் 2வது படியும் ஏற்றி விடணும். அப்படி தானே? அதனால் ஒரு 30 லட்ச ரூபா பணம் வேணும். வேணும்ல? வாங்கிடலாம், போய் கால் வந்துட்டோம். கருப்பசாமி, நம்ம நினச்சது போல் நான் சொன்ன டைமுக்கு மேலே அவனாக தேடி வருவேன். நீ கேட்க வேணாம். நீ வந்த பொருளும் அதிகமாக எதுவும் கொடுத்து பழக்க வேணாம். நீ புதுசாக எதுவும் வாங்கி தராத. நான் சொல்கிறது முழுசாக கேளு. அதனால் புதுசாக எதுவும் வாங்கி தர வேணாம். 9 நாள் அவனே நீ வந்து கேட்டதிய என்ன பண்ண அப்படின்னு அவனே கேட்பான். அவன் கேட்டான்னா அதுக்கு உண்டான பதில் நம்ம சொல்லிடலாம். அப்படி அமைச்சா போதும்ல? எப்படி? இப்போ அதைத்தான் நானே சொல்லிட்டேனே. நான் சொன்ன டைமுக்குள்ள அவனே கூப்பிட்டு வந்து கொடுத்துருவேன். நான் கருப்பசாமி உனக்கு வாங்கி கொடுத்து வியாபாரமும் பஞ்சம் இல்லாமல் உனக்கு உருவாக்கி நிம்மதியாக நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறப்போ நான் பண்ணி தந்துட்டேன்மானே. தைரியமாக வாங்கி கொடுத்துறப்போ மறுபடியும் நம்பியூர் வச்சுப்பா. நம்பியூர் குடும்பத்தை போய் பார்த்தண்டாமானே. குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி இப்போ பெரியோர் ஒரு சிக்கலில் வந்து மாட்டியிருக்கான். அப்படி தானே? அது சிக்கலுக்கு காரணம் ஆடுறாமானே நீ தானே? நான் தான் தெரியாமல் தப்பு இப்படி மாட்டிட்டேன், அதனால் அதுலேருந்து ரிலீஸ் எனக்கு பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஒரு 7 டைம் நேரத்தில் விழுந்து கும்பிடு. இன்றைக்கி அதுக்கு ஒரு முடிவு பண்ணிடலாம். நான் செஞ்சது தப்புத்தான் அப்படின்னு சொல்லிட்டு விலகணும். கருப்பசாமி, உன்னுடைய கட்டுமனையை போய் பார்த்தேன் கிட்டவன். நீ கேட்டது போல் இன்னையோட உன் பிரச்சனை படிப்படியாக தீர்றதுக்குண்டான வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன்டாமானே. சரியா? அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கருப்பசாமி நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு நீ போய் இருப்பிடத்துலேயே ஒரு சிக்கல் உருவாயிடுச்சு. ஆயிடுச்சுல்ல? அதனால் 4 அறுத்து, ஆமாம் 4 அறுத்து மஞ்சளை தொடச்சி 4 முளையிலையும் போட்டு ஒன்றை. எங்கே பிரச்சனையாச்சு? கிட்டவா எங்கே பிரச்சனையாச்சு? அதைத்தான் இப்போ நான் சொன்னேன், இருக்கிற இடத்துலன்னு சொல்லியிருக்கேன். அதனால் அங்கே அறுத்து போட்டுரு. அங்கே எல்லா பிரச்சனை வந்தாலும் விட்டுடலாமா? ரெடி பண்ணலாமா விட்டுடலாமா? தப்பு பண்ணணும் பண்ணிட்டு சாமி. அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு அங்கே இருக்கு. நான் பாட்டுக்கு என் சொந்த வீட்டுக்கு என் குடும்பத்தோடு சரி. சரி, அப்போ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும்ல? அதுதான் சொன்னேன். 4 அறுத்து போட்டுரு. ஒன்றை கொண்டுட்டு போய் அறுத்து 4 பக்கம் போட்டுரு. வெடியும் பொழுதே அதுக்கு உண்டானது அப்படியே குறைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன். ஒன்றை நீ உன்னோட சொந்த வீட்டில் கொண்டுட்டு போய் அறுத்து போடு. சரியா? 2 ஒன்றை நீ பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். அதுக்கு தான் சொன்னேன், பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளி. நாளையிலேருந்து இதுக்கு ஒரு விடிவு வந்தாச்சு. தப்பு தானே உணர்ந்து இல்லை? 7 டைம் விழுந்து கும்பிட்டாச்சுல? உணர்ந்ததுனால ஒரு மன்னிப்பு கொடுத்துருக்கேன். அதையவே நீ கடைபிடிச்சு நல்லபடியாக எனக்கு சேர்த்தி வைக்கணும்னு நான் வந்து கேட்டிருக்கேன். கட்டாயமாக அதுக்கும் ஒரு வாய்ப்பு அமைச்சு சேர்த்தி வச்சு எல்லாரும் போல் நல்லபடியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்துருப்போம். இதான் நான் கேட்டேங்க சார், வீட்டில் கேட்டேங்க. இந்த இது கார்த்திகை முடிஞ்சு மார்கழி 1 சொந்த வீட்டுக்கு வந்துக்கல அப்படின்னு சொன்னாங்க சாமி. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பிரச்சனை சாமி. எல்லாமே மாற்றிடுறேன்டாமானே. சரியா? நீ உன்னோட சுத்தப்படுத்து. 2வது இப்போ நான் செஞ்சது தப்பு தான் இப்போ தான் உணர்ந்துருக்கான். அதனால் அடுத்தடுத்து உனக்கு தேடி வர மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்துருப்போம். சரியா? என்னோட வீடு சொந்த வீடு போகிறதுக்கு நான் இப்போ இருக்கிற இடத்துலையே இருக்கு. தாராளமாக இருக்கலாம். வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. சரி, வர வியாழக்கிழமை கூட வரம்போ. மறுபடியும் அவினாசி வச்சுப்பா. அவினாசி கட்டட மேஸ்திரியா? இப்படி நமக்கு வேலை வெட்டிகள் எல்லாம் கொஞ்சம் குறைவாகி போச்சு. ஆகிப்போச்சுல்ல? அதனால் கருப்பசாமி அடுத்த 1 வாரத்துலேருந்து வேலை வெட்டியெல்லாம் எச்சாயிரும். அதே மாதிரி எல்லா பக்கம் சொல்லி வச்சுருக்கோம். அதில் ஒரு முன்னேற்றத்தையும் கண்ணுக்கு காணும். அதுதானே? மார்கழி 30 விட்டுணும். தை பிறக்கும் போது தை கடைசி ஆகிறதுக்குள்ளே உங்கள் கண்ணுக்கு காட்டிடுவேன். அதெல்லாம் நீ பயப்படாதரமான. உனக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு அன்னைக்கே முடிச்சிருப்போம். அதில் எல்லாம் குறுக்க வந்து முடிஞ்சு வச்சு அடுத்த வாய்ப்பு உனக்கு நான் நல்லபடியாக கருப்பேன் காப்பாற்றி கொடுத்தா போதுமா? நான் உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துறேன். இதை நான் சொன்ன மாதிரி பாங்கா வச்சுக்க. எந்த பிரச்சனையும் வேலையிலையும் பண்ணி கொடுத்துறேன். மனைவிக்கும் தலைவி பிடிச்சி கொடுத்துறேன்.
ஞாயிற்றுக்கிழமைக்கு வரண்டாமாண்ணே, வெயிட் பண்ணி பார்த்துப்போம். கிளம்பி மறுபடியும் வடக்கி வளையம் போயிடுச்சுப்பா. வடக்கி வளையம் அப்படியே கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமாண்ணே. சுற்றி பார்த்ததில் வேலை வெட்டியெல்லாம் பெருசாக எதிர்பார்க்குற மாதிரி கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதனால் போகிற இடம் வர்ற இடமெல்லாம் உனக்கு நல்லபடியாக அமையணும். கண்டிப்பாக நாளையிலேருந்து ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி கல்யாணத்துக்கு, அதனால் கடன் முடிஞ்ச வரைக்கும் வாங்கிறதுக்கு இல்லாமல் உனக்கு நல்லபடியாக உன் கையில் வச்சு செலவு பண்ணுற அளவுக்கு உனக்கு ரூபாய் கொடுத்தா போதும்ல. இதை 3 நாளைக்கு நீ பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். எந்த குழப்பம் இல்லாமல் நிம்மதியாக உன்னை வாழ வச்சு கொடுத்து அமைச்சு கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் நிலவாசப்படியில் 2 பக்கம் அறுத்து மட்டும் வச்சிரு. சரியா? நாளையிலேருந்து ஆளுக சரியாயிடும். நாளையிலேருந்து ஆளுக வந்துடுவான். நம்ம கேட்ட தோட்டங்களும் கிடச்சிடும். அதே மாதிரி பழசு வர வேண்டியதையும் உனக்கு வர வச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. நான் கருப்பசாமி நாளையிலேருந்து இது எல்லாமே போய் பார்க்கலாம். சரியா? வீட்டுக்கு போன வாரம் சாமி தலை சுற்றுறது வந்து அதை மடித்து வச்சுட்டு வா. உனக்கு இன்றைக்கி 3 தேய்ச்சி குளிச்சினாலும் உனக்கு சரியாக போயிடும். மடித்து வச்சுட்டு வா. இதை கொண்டுட்டு போய் மனைவிக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிக்க சொல். எந்த இடத்துல வராதுற மனை கருப்பம் கூடவே வரப்போம்.